அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையுடைய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோம்? தர்மசாலையை வள்ளலார் ஏன் ஆரம்பிக்க வேண்டும் இல்லையா? நம்ம முதல் சொன்னோம் இல்லையா, வள்ளலார் 1823 ஆண்டு பிறந்து 1823 தானே பிறந்து ஒரு 6 மாதத்திலேயே தந்தை இழந்து தாயுடன் எங்கே போயிட்டார்? சின்ன காவனத்துக்கு போயிட்டார். பாட்டி வீட்டுக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க வள்ளலாருடைய அம்மா. அங்கே ஒரு வருஷம் இருந்தார், 1 வருஷம் 1.5 வருஷம் நினைக்கிறேன். சின்ன காவனத்தில் இருந்து அங்கேருந்து உடனே சென்னைக்கு வந்துடுறாங்க. சென்னைக்கு வந்தோடனே அங்கே என்ன பண்ணுறாரு? அங்கே கொஞ்சம் அது தான் படிச்சிருப்பீங்க. அங்கே ஒரு 35 ஆண்டு காலம் சென்னையில் இருக்கார். சென்னையில் இருக்கும்போது என்ன பண்ணுறாரு? அவர் பல தெய்வ வழிபாடுகள்லாம் செய்கிறாரு. எல்லா தெய்வங்களையும் பாடுறாரா? எல்லா தெய்வங்களையும் பாடியிருக்காரு. எந்த தெய்வத்தையும் அவர் விடலை. சென்னையில் இருக்கும்போது அதான் அவருக்கு வேலை இல்லையா? அதெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் என்ன பண்ணுறாரு? சிதம்பரத்துக்கு வர்றாரு. சிதம்பரத்துக்கு வந்தோடனே அங்கே இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகள்லாம் பார்க்குறாரு. உடனே அங்கே அவர் கூட தெரிஞ்ச ஒரு கருங்குடி ரெட்டியார் என்பவர் கூட்டிகிட்டு கருங்குடி கூப்பிட்டு வந்துடுறாரு. அவர் நம்பிக்கை பாத்திரமாக இருக்கிறதுனால கருங்குடியில் வந்து தங்கிடுறாரு. இத்தனை பேர் இருக்கும்போது அவர் மேலே ஒரு பாசம் வள்ளலாக இருக்குது இல்லையா? அவர் வீட்டில் இடம் கொடுத்து அவர் வீட்டிலே தங்க வச்சு அவருக்கு ஒரு அறையும் கொடுத்து அவருக்கு வேண்டிய வசதி வாய்ப்புகள்லாம் கொடுத்து தங்க வச்சிடலாம். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு? அங்கே எல்லாம் திருவருட்பாவை எழுதுகிறாரு. அப்போ அங்கே எழுதுகிற திருவருட்பா எத்தனையாவது திருமுறைன்னு அவருக்கு தெரியுமா? இல்லை இல்லை இல்லை, 1லிருந்து 4, 5 வரையும் அதில் எழுதிட்டு வர்றாரு. 1லேருந்து 5னே வச்சுக்கோங்க. கருங்குழியில் எழுதுகிறாரு. கருங்குழியில் எழுதிட்ட உடனே அவருக்கு தன்னுடைய நிலை மாற்றம் அடையுது. பக்தி நிலையிலிருந்து அவருடைய எண்ணங்கள் மாற்றம் அடையுது. இது வழியாக அவர் எந்த வழியில் இருந்தார்? பக்தியில் இருந்தார். பக்தியில் இருக்கும்போது எல்லா தெய்வங்களையும் பற்றி எழுதுகிறாரு, வழிபடுறாரு. வழிபடுவதற்குண்டான பாடல்களையும் எழுதுகிறாரு. இப்படி அந்த கடவுளை வழிபடணும் அப்படின்னு ஆயிரக்கணக்கான பாடல்களை எழுதிட்டு வர்றாரு. அதுக்கப்புறம் அவருக்குடைய அருள் விளக்கமும் அறிவு விளக்கமும் அதிகமாகுது. அதிகமாகும் போது என்ன பண்ணுறாரு? வடலூருக்கு வர்றாரு. வடலூருக்கு வந்த உடனே என்ன பண்ணுறாரு? அந்த ஊர் மக்கள்கிட்ட இந்த இடம் வேணும்னு கேட்குறாரு. அந்த ஊர் மக்கள் அவர் மேலே எல்லாம் மரியாதையினால் ஒரு 80 காணி இடத்த கொடுத்துட்றாரு. அது பணம் வாங்காமல் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறாங்க. வள்ளலார் பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு? தர்மசாலை ஆரம்பிக்கிறார். தர்மசாலை 1867 ஐப்பசி 11 வைகாசி 11 1867 வைகாசி 11 தர்மசாலை ஆரம்பிக்கிறார். 67 ஆரம்பிக்கிறாரா? அப்புறம் தர்மசாலை ஆரம்பிச்சுட்டு அவருக்கு இன்னும் அறிவு விளக்கம் அதிகமாகுது. அறிவு விளக்கமும் அருள் விளக்கமும் அதிகமாகும்போது அப்புறம் தர்மசாலையை ஏன் ஆரம்பிக்கணும்னு விளக்கம் கொடுக்குறாரு. அதுக்கு முன்னாடி அவர் சொல்லலை. தர்மசாலை ஆரம்பிச்சிட்டாரு. தர்மசாலை ஆரம்பிக்கும் பொழுது 4 ஒழுக்கங்களை மட்டும் போர்டு எழுதி போடுறாரு. அதுக்கு என்ன பேர்? இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம்னு 4 ஒழுக்கங்களுடைய விளக்கத்தை எழுதி செவத்தில் மாட்டி வச்சுருக்காரு. அதோட விட்டுணும் இல்லையா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு? 1871 ஞான சபை கட்ட ஆரம்பிக்கிறார். இது 67 ஆரம்பித்தது. 71 ஞான சபையை கட்ட ஆரம்பிக்கிறார். 71 ஞான சபையை கட்ட ஆரம்பிக்கும்போது யார்கிட்டயாவது பணம் வாங்கினாரா?
தர்மசாலைக்கு கட்டும்போது என்ன சொல்கிறாரு? இந்த தர்மசாலை ஏழை எளியவர்களுக்காக அமைக்கப்பட்டது. இதனால் அவரவர்களால் முடிந்த உதவி செய்து அதனால் வரக்கூடிய ஆன்ம லாபத்தை பாகம் செய்து கொள்ளுங்கன்னு எழுதுகிறார். அதுக்கு பேர் என்ன? ஆன்ம லாபத்தை பாகம் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு ஷார்ட் லைன் கொடுக்குறாரு. அப்போ தர்மசாலை எதுக்கு ஆரம்பிச்சுன்னும் போது அவர் சொல்லும்போது ஆன்ம லாபத்தை பாகம் செய்து கொள்ளுங்கன்னு எழுதுகிறாரு. ஏன் அந்த இடத்துல அந்த வார்த்தை அவர் சொல்லணும்? தர்மசாலை ஆரம்பிச்சுட்டு பசித்தவங்களுக்கு ஏழைக்கு சோறு போட்டுன்னு போகலாம் இல்லையா? பசித்தவங்களுக்கு தான் சோறு போட்டிங்கன்னு சொன்னீங்கல்ல. பட்டினி பசி வறுமை தான் அந்த காலத்தில் இருந்தது. அதுக்காக தர்மசாலை ஆரம்பித்தார். தர்மசாலை ஆரம்பித்து சோறு போடலாம் இல்லையா? சோறு போட்டுட்டு அப்படியே விட்டுடலாம் இல்லை? அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? அதில் அவரவர்களால் முடிந்த உதவியை செய்து அதனால் வரக்கூடிய ஆன்ம லாபத்தை பாகம் செய்து கொள்ளுங்கன்றார். ஏன் அந்த வார்த்தையை அவர் போடணுங்க? இது வெளியும் ஆன்ம லாபம் யாரும் அடையலை. வள்ளலாருக்கு முன்னாடி ஆன்ம லாபத்தை பற்றி யாருமே பேசலை. எல்லாமே உலகில் வாழ்க்கையினுடைய லாபத்தையும் ஜீவ லாபத்தையும் பேசியிருக்காங்க. ஆன்ம லாபத்தை பற்றி யாரும் பேசலை. ஆச்சுங்களா? இதுதான் ஜீவகாருண்ய ஒழுக்கத்திலேயே முதல் எழுதக்கூடிய அந்த வார்த்தையை நம்ம படித்தோமா? அது இல்லைன்னா படிக்கிறதே கிடையாது. படிச்சிருப்பீங்க, உணர்றது கிடையாது. ஜீவகாருண்ய ஒழுக்கம்னு எழுதுறாரு இல்லையா? ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினுடைய முதற் பகுதி, இரண்டாம் பகுதி அப்படி வச்சுங்க. அதில் என்ன எழுதுகிறாரு? முதல் பகுதியில் என்ன எழுதினாரு, ரெண்டாவது பகுதியில் என்ன எழுதுகிறாரு அப்படின்லாம் நம்ம படித்தாதான் நமக்கு உண்மை விளங்கும். வச்சுங்களா? முதல் பகுதியில் என்ன சொல்கிறாரு? உலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இந்த பிறப்பினால் அடையத்தக்க ஆன்ம லாபத்தை காலமுள்ள போதே அறிந்து அடைய வேண்டும். பசித்தவங்களுக்கு சோறு போடுறதுனால என்ன லாபம்னு சொல்கிறாரா? அதுக்கு பேர் என்ன? ஆன்ம லாபம். ஏன் ஆன்ம லாபம் அங்கே வரணும்? அவன் பட்டினியாக இருக்கிறான், பசியாக இருக்கிறான், சோறு போட்டால் நமக்கு எப்படி ஆன்ம லாபம் வரும்? கேள்வி கேட்கணும் இல்லையா? ரொம்ப புரிஞ்சால் தான் புரியும். ரொம்ப திங்க் பண்ணலன்னா புரியவே புரியாது. ஆச்சுங்களா? அப்புறம் அடுத்த கேள்வி என்ன பண்ணுறாரு? அவரே கேள்வி, நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி அவரே கேட்குறாரு. ஏன்னா நம்ம கேள்வி கேட்க தெரியாது, தெரியுமா? ஏதோ நம்ம யாரோ சொன்னதை வச்சு கேள்வி கேட்போம். அதுக்கு அவரே கேள்வி கேட்குறாரு. அந்த ஆன்ம லாபம் எது என்று அறிய வேண்டில் அவரே கேள்வி கேட்குறாரா? அதுக்கு அவர் பதில் சொல்கிறாரு. எல்லா அண்டங்களையும், எல்லா புவனங்களையும், எல்லா பொருள்களையும், எல்லா ஜீவர்களையும், எல்லா ஒழுக்கங்களையும், எல்லா பயன்களையும் நமது பூரண இயற்கை விளக்கமாகிய அருட்சக்தியால் தோன்றி விளங்க விளக்கம் செய்கின்ற இயற்கை உண்மை வடிவனராகிய கடவுளின் பூரண இன்பத்தை, இயற்கை இன்பத்தை பெற்று எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல் வாழ்கின்ற ஒப்பற்ற பெரிய வாழ்வே இந்த மனித பிறப்பினால் அடையத்தக்க ஆன்ம லாபம் என்று உண்மையாக அறிய வேண்டும். எவ்வளோ பெரிய விளக்கம் கொடுத்துருக்காரு இல்லையா? ஏன் நம்ம சாப்பாடு போடணுன்னா ஆன்ம லாபத்தை அடையணும். அந்த சாப்பாடு போடுறதுனால மட்டும்தான் ஆன்ம லாபம் வருமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும் இல்லை? அப்போன்னா இன்றைக்கி ஹோட்டலில் தமிழ்நாடு எல்லா நாட்டுகள்லையும் ஹோட்டலில் வச்சுருக்கான்ல, தினமும் சோறு போட்டுட்டு தான் இருக்கான். இப்போ நம்ம சன்மார்க்க சங்கத்தில் காசு வாங்காத போடுறா சன்மார்க்க யாருன்னு சொல்லுங்கள்.
அப்போ இன்னொருத்தர்கிட்ட வாங்கி தானே போடுறாங்க எல்லாரும். இல்லை சாப்பிட்றவங்கள்ட்ட காசு வாங்குறது இல்லைல்ல, ஹோட்டலில் சாப்பிட்றவங்கள்ட்ட காசு வாங்குறாங்க. அதுக்கும் இதுக்கும் வித்தியாசமே கிடையாது, ரெண்டும் ஒன்று தான். அவன் காய்கறி மார்க்கெட்டு காசு கொடுத்து வாங்கி சோறு போடுறான், நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட வாங்கி சோறு போடுறீங்க. ஹோட்டலில் என்ன பண்ணுறான், அவன் யாருக்கிட்ட போய் காய்கறிலாம் வாங்குறான், காய்கறி மார்க்கெட்டு போய் காய்கறி வாங்கிட்டு வரான் இல்லையா. காய்கறி இல்லை சொல்கிறது கேட்டுங்க. இப்போது அவங்க ஹோட்டலுக்காரன் எங்கே போய் வாங்குறான் சாமான்லாம், ஹோட்டலில் அவனே தயார் பண்ணுறானா, அவன் காசு கொடுத்தாலும் வாங்குறான். அவன் எங்கே வாங்குறான், எங்கெங்கே பயிர் வைக்கிறாங்க அந்த பயிரிட்டவங்ககிட்டலாம் போய் காய்கறி எங்கே மளிகை சாமான் எங்கே காய்கறி இருக்குதோ பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்து அவன் போட்டு அவன் என்ன பண்ணான், அதில் பணம் சம்பாதிக்கிறான். கரெக்டா? அப்படி தானே ஹோட்டல் நடக்குது. அப்போ சன்மார்க்கு நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா இதில் விளக்கத்தை நீங்கள் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டா தான் அதனுடைய உண்மை மாதிரி நம்ம நடக்க முடியும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சன்மார்க்க சங்கங்கள் ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா. சன்மார்க்க முதல்ல நான் என்ன சொன்னேன், தர்மசாலையார் ஆரம்பிக்கும் போது என்ன சொல்கிறாரு, அவரவர்களால் முடிந்த உதவியை அவரவர்களால் செய்து அதனால் வரக்கூடிய ஆன்ம லாபத்தை பாகம் செய்து கொள்ளுங்கன்னு சொன்னாரே தவிர நீ இன்னொருத்தர்கிட்ட வாங்கிட்டு வந்து சோறு போடுறான்னு சொன்னார் எங்கேயாவது படிங்க. அதாவது அந்த வார்த்தை வள்ளலார் சொன்ன வார்த்தை நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் தெளிவாக சொல்கிறார், இந்த தர்மசாலை ஏற்பட்டது எதற்கு எனில் அவரவர்களால் இயன்ற உதவியை செய்து முடிந்தன்னு கூட இயன்ற செய்து அதனால் வரக்கூடிய லாபத்தை பாகம் செய்து கொள்ளுங்கள். என்ன லாபத்தை, ஆன்ம லாபத்தை. ஏன் ஆன்ம லாபம் நாங்கள் சொல்கிறாரு, ஏன்னா ஒவ்வொரு ஆன்மாக்களும் என்ன ஆகுது, துன்பத்தில் இருக்கிறது. என்ன துன்பம், பசி, பிணி, தாகம், இச்சை, எளிமை, பயம், கொலை, 7 விதமான துன்பத்தில் இந்த ஆன்மாக்கள் துக்கப்படுகிறது, வேதனைப்படுகிறது. நம்ம ஒன்றை மட்டும் எடுத்துட்டோம், ஆனால் வள்ளலார் ஒரு லிஸ்ட்டே போட்டார். பசி, பிணி, தாகம், இச்சை, எளிமை, பயம், கொலை. ஆச்சா, இதனால் வரக்கூடிய லாபத்தை இதனால் வரக்கூடிய துன்பத்தை அவரவர்களால் முடிந்த இயன்ற முடிஞ்சால் செய்யுங்க, முடியலன்னா ஆண்டவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கன்னாரு. உங்களால் முடியலைன்னா ஐயோ இந்த ஜீவன் பசியோடு இருக்குது, இல்லை துன்பத்தில் இருக்குது, நோய்வாய்ப்பட்டிருக்கு, ரொம்ப கஷ்டப்படுது, இறைவா என்னிடத்தில் பொருளாதாரம் இல்லை, அவர்களுக்கு கொடுத்து உதவுவதற்கு எனக்கு வாய்ப்பில்லை, இருந்தாலும் என்னுடைய ஆன்மனை உடன்பிறப்பு துடிக்கிறது, ஏதாவது ஒரு வழியை நீங்கள் தான் காட்ட வேண்டும் என்று இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கன்னாரு. அப்போ நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்ப்பா, தர்மம் செய்கிறது எப்படின்னு வள்ளலார் தெளிவாக சொல்லியிருக்காரு. ஜீவகாருண்யம் என்பது என்ன தெளிவாக எழுதுறாருங்க. கரெக்டு. அது இப்போ நியாயமான கோரிக்கை. அது இப்போ அது இப்போ என்னால் முடியல, நான் ஜீவகாருண்யம் செய்யணும்னு ஆசைப்பட்றேன், நான் போய் சோறாக்கி போட முடியாது. அது செய்யக்கூடியவர்கள் இருக்காங்க, ஒரு சங்கமோ ஒரு அமைப்போ இருக்குது. அந்த அமைப்பில் நம்மளால் கொடுத்த உதவி செய்யலாம், இல்லாட்டி நம்மளால் முடிஞ்ச உபகாரமாக நம்மளோட உடல் உழைப்பும் பண்ணலாம் இல்லைங்களா. 2 வகையில் செய்யலாம். ஒன்று அவங்க செய்கிறவங்களுக்கு உதவிகரமாக இருக்கலாம், அவங்க செய்யக்கூடிய ஒரு உண்மையாக செய்கிறாங்கன்னு நினச்சா அவங்களுக்கு உபகாரம் செய்யலாம், உபகாரம் செய்ய முடியலைன்னா அவங்களுக்கு போய் தொண்டு செய்யலாம். இது நமக்கு வள்ளலார் வகுத்து தந்த ஒரு வழி. இன்றைக்கு 100க்கு 90 சங்கங்கள் என்ன நடக்குதுன்னா சொல்லுங்க. அதைத்தான் சொல்ல வரேன் இப்போ. அதாவது இப்போ பாரு, அவர் வாயிலே வந்துருச்சா, இதை பாரு, இப்போ நான் சொல்லக்கிறதுக்கு முன்னாடி அவர் சொல்லிட்டார். இது இப்போ நடைமுறையில் என் கண்ணால் நான் பார்த்து கொண்டு இருப்பதை தான் நான் சொல்கிறேன். ஆச்சுங்களா. இப்போ இது என்ன ஆகிடுச்சுன்னா,
வள்ளலார் சொன்னக்கூடியது பாரு, அதுதான் சொல்கிறாரு, நம்ம படித்தா தான் புரியும். இயற்கை இன்பத்தை பெற்று தடைபடாமல் வாழ்கின்ற அந்த பெரிய வாழ்வை எதனால் அடையக்கூடும் என்று அறிய வேண்டில். கேள்வி கேட்டு பதில் சொல்கிறாரா? கடவுளின் இயற்கை விளக்கமாகிய அருளை கொண்டே அடையக்கூடும் என்று அறிய வேண்டும். இதெல்லாம் நீங்கள் எதுக்கு செய்யணும் அப்படின்னா அருள் பெறுவதற்கு தான் செய்கிறோம் இல்லைங்களா? அப்போ என்ன சொல்கிறாருங்க வள்ளலார், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பொருளை பசித்த ஏழைகளுக்கு, துன்பப்படுகின்ற ஜீவர்களுக்கு கொடுத்து அவர்கள் ஆன்மாவை மகிழ்ச்சி அடைய செஞ்சாதான் உங்களுக்கு மகிழ்ச்சி அடையும் உங்கள் ஆன்மா. நல்லா புரிஞ்சுக்கணுங்க. அப்போது அந்த ஆன்மாவை நீங்கள் மகிழ்ச்சி அடையாமல் யாரையோ ஒருத்தர்கிட்ட நம்பி கொடுத்து அந்த ஆள் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்னு தெரியாமல் அவர் வீட்டில் வந்து 10,000 கொடுத்தேன் 8,000 ரூபா அமுத்திக்கிட்டாங்க 2,000 ரூபாய்க்கு தான் போட்டான்னு வேதனை படுறாருல, இந்த நிலைக்கு வரலாமா? இந்த நிலைக்கு சன்மாரிகள் செய்யலாமா? இதை தான் நான் கேட்குறேன். வேற யாராவது செய்யட்டும். 100 பேருக்கு நாங்கள் மதியம் சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, பொட்டணம் கட்டுறாங்க, ஒரு 20 பொட்டணம் கட்டுறாங்க. பார்த்துங்களா? இப்போ நானாவா சொன்னேன், இப்போ கதிர்வேலா சொல்கிறான். அது ரொம்ப ஏனென்றால் இப்போ நம்ம இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும். நான் சொல்கிறது அழுத்தமாக ஏன் சொல்கிறேன்னா, நம்மெல்லாம் ஆன்ம லாபத்தை பெறுவதற்கும் உண்மையாக பசியோட உட்காந்துருக்கணும் கொண்டே கொடுக்குறதுல ஒரு பேருக்கு எங்கேயாவது பஸ் ஸ்டாண்டு போய் இந்த சாப்பாடு கொடுத்துருக்கணும், அங்கேயே 20 அங்கேயே முடிச்சது அவ்வளோதான். நான் பார்த்துட்டு நான் இல்லை இதை நான் விளக்கமாக சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். அவங்களுக்கு 20 பேருக்கு சாப்பாடு. இப்போது எனக்கு ஒரு ஆசை வந்தது, பேராசை, ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போது வந்து நான் என்ன பண்ணுவேன், எனக்கு சின்ன வயசில் எனக்கு 45 வருஷத்துக்கு முன்னாடி அருப்பா கையில் கிடச்சிது. கிடைச்சிட்டோடனே வள்ளலார் என்னடா அது ஜீவகாரியத்தினால தான் ஆன்ம லாபம் கிடைக்குன்னு சொல்கிறாரு, அருள் விளக்கம் கிடைக்குன்னு சொல்கிறாரு. அப்படின்னா நம்ம நிறைய பேர் கொடுத்து சீக்கிரம் ஆன்ம லாபத்தையும் அருள் லாபத்தையும் பெறலான்னு நினச்சி எனக்கு ஒரு பேராசை வந்துடுச்சு. பேராசை வந்தோடனே என்ன பண்ணேன், ஈரோட்டில் முதல்ல என்னை தலைவராக்குனாங்க சங்கத்துக்கு. இந்த ஈரோட்டுக்காரர் இருக்கிறாங்க. அப்போது நான் என்ன பண்ணேன், அப்போது 10 பைசா சங்கத்தில் கிடையாது. என்னடா ஒரு 10 பைசா கூட கிடையாது. ஆமாம். அப்போது இது என்னடா வள்ளலார் இப்படி சொல்கிறாரு, ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை டெய்லி நாங்கள் வாரம் சொற்பொழி பண்ணுறாங்க. அப்புறம் பண்ணிட்ட பிறகு என்ன பண்ணேன், 2 பேரை செலக்ட் பண்ணேன் தொண்டு செய்கிறதுக்கு. செங்கோடுன்றவர் ஒருத்தர், இன்னொருத்தர் அவர் பேர் நல்ல பேர், அவர் 2 பேரும் காலமாயிட்டாங்க. அவரை வந்து என்ன பண்ண, இந்த மாதிரி அடுத்த வாரத்துலேருந்து நம்ம சங்கத்தில் ஏழைகளுக்கு ஆதரவற்றவர்களுக்கு நம்ம ஏதாவது கஞ்சி ஊற்றணும், சோறு பண்ணணுன்னு சொல்கிறேன், கஞ்சி ஊற்றணும், இதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணணும், அதுக்கு வேண்டிய எல்லா செலவை நான் ஏற்றுக்கிறேன், நீங்கள் 2 பேரும் அந்த வேலையை செய்கிறீங்களான்னு கேட்டேன். ஆனால் நீங்கள் சொன்னால் சரி, அதுக்கு மறுப்பே இல்லைன்னு ஓகே பண்ணிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணேன், நான் ஒரு மூட்டை அந்த ஈரோடு சந்தை பெரிய சந்தை, அப்போ ஒரு மூட்டை கேழ்வரகு, ஒரு மூட்டை கம்பு, ஒரு மூட்டை சோளம், அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2-3 ஐட்டம் ஒரு மூட்டையாக வாங்கினேன். ஒரு மூட்டையாக 75 கிலோ 80 கிலோ வரும் ஒரு மூட்டை. வாங்கிட்டு வந்து எங்கள் வீட்டில் வச்சுட்டேன். எங்கள் வீட்டில் வச்சுட்டு ஒன்றுலேயும் முதல்ல வந்து ஒரு 5-5 கிலோ ஒரு இதுலேயும் 5-5 கிலோ எடுத்து நல்லா புடைச்சி சுத்தம் பண்ணிவிட்டு அதை மிஷினில் கொடுத்து அரைச்சி வர சொல்லிவிட்டு அது 3 நல்லா கலந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் மனமா அப்படின்ட்டு சொல்லிட்டு டெய்லி ஒரு 2 லிட்ரு 3 லிட்ரு இல்லை பவுட்ரு 2 கிலோ 3 கிலோ பவுட்ரு எடுத்து ஒரு குடம் தண்ணியிலேயே ஒரு 2 குடம் எத்தனை பேருக்கு ஆகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய சொன்னேன். அதே மாதிரி செஞ்சாங்க. அதில் கொஞ்சம் சீரகம் மிளகு அது இதெல்லாம் கொஞ்சம் அது கொஞ்சம் உடம்புக்கு சுமாராக இருக்கின்றதுக்கு அதெல்லாம் கொஞ்சம் கலந்து பவுட்ரு பண்ணி அதிலே போட்டு கொடுத்துட்டு என்ன ஒன்றாச்சு, சாப்பிட அது வந்து எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு. ஈரோடு மார்க்கெட்லேருந்து டெய்லி வர ஆரம்பிச்சிட்டாங்க லைனாக காலையில். இது தொடர்ச்சியாக நடக்குது. நடந்த உடனே என்னாச்சு, மாதக்கணக்கில் போகுது. அந்த மூட்டையெல்லாம் தீர்ந்து போச்சு. இல்லை பொருளாதாரம் இல்லை, தீர்ந்து போச்சு. நான் யாருக்கிட்டையும் 10 பைசா வாங்கலை, அதுக்கு தான் சொல்ல வரேன். யாருக்கிட்டையுமே 10 பைசா நான் ஒருத்தருடைய ஜீவகாரணத்துக்கு பணம் கொடுன்னு கேட்கல.
கொடுக்கணும்னு என்ன இருக்குமா? அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இருக்கிறத வாங்கி போட்டு, அது எங்கள் வீட்டில் எங்கள் மாமனார் மாமியார்லாம் கூட சொல்லுவாங்க, இவர் பாரு பசங்க படிக்குது, குழந்த இருக்குது, கஷ்டப்படுறாங்க, அங்கே வந்து வீட்டு வாடகை கொடுக்குறோம், வாடகை வீடு தான், இதெல்லாம் பண்ணிட்டு இவர் மூட்டை மூட்டையாக வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் அரைச்சி தானம் தர்மம் பண்ணிகிட்டு இருக்காரு, இவர் நாளைக்கு எப்படி பிழைக்க போகிறாருலாம் பேசுவாங்க ஆச்சுங்களா. அதுக்கப்புறம் என்னாச்சு, ஒரு 2 மாதம் 3 மாதம் அந்த பவுடர் தெரு வேலையை முடிச்சாச்சு. முடிச்சிட்ட உடனே அடுத்தது என்ன பண்ணலாம், கஞ்சி நிறுத்தியாச்சு. கஞ்சி முடிஞ்சுதா, டெய்லி ஒரு சோறு போடலான்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. கஞ்சியை குடிச்சிட்டு தான் போர் அடிச்சிடும் இல்லையா, அதுக்காக தக்காளி சாதம், சாம்பார் சாதம், எலும்பு சாதம், ஏதாவது ஒரு சாதம், காய்கறி எல்லாம் போட்டு வெஜிடபிள் பிரியாணி மாதிரி செஞ்சு போடலான்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் என்னாச்சு, அரிசி மூட்டையை வாங்கினேன். அரிசி மூட்டை வாங்கிட்டு ஒரு நாளைக்கு 5 கிலோ 10 கிலோ எவ்வளோ போடணுமோ போடு அப்படின்னு அதுக்குண்டான காய்கறிகள்லாம் வாங்கி கொடுத்து செஞ்சுட்டு இருந்தாங்க. செஞ்சுட்டு உடனே என்னாச்சு, 100 200 300 400 பேர் வர அளவுக்கு ஆரம்பிச்சிருச்சு, நிறைய வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, எனக்கு தாங்கலை, எனக்கு பொருளாதாரம் நான் முழுசாக கொடுக்குறதுக்கு என்னால் தாங்குமா, என் வருமானத்துக்கு தகுந்து செஞ்சோம். அடுத்தது வரும்போது டெய்லி 1000 2000 நான் எங்கே போகிறது அந்த காலத்தில். அப்புறம் என்ன பண்ணிச்சு, சரி சங்கத்தில் கூட்டிகிட்டு இருக்கோம், தலைவராக இருக்கோம், அவர்களால் முடிஞ்ச என்ன தொகை உங்களால் கொடுக்கணும் முடியும், இல்லாட்டி ஏதாவது வந்து அரிசி கிரிசி கொடுக்க முடியுமா கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கி செய்கிறதுக்கு ஆரம்பித்தோம். செய்கிறது ஆரம்பித்தோடனே எல்லாருமே கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஒரு ஆள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு 500 ரூபா ஆச்சுங்களா. ஒரு 10 பேர் கொடுத்தா என்னாச்சு, 5000 ஆச்சு. அதை வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம். நான் அப்படியே சோறு போட ஆரம்பித்தேன். சோறு போட ஆரம்பிச்சிட்டோடனே என்னாச்சு, ஜனங்கள் பூரா அப்போது சங்கத்துக்கு வர்றதுக்கு அவ்வளோ ஆர்வமாயிட்டாங்க. ஈரோடு சங்கத்தில் சாப்பாடு அருமையாக போடுறாங்க, சன்மார்க்க சங்கத்தில்னு வர ஆரம்பிச்சிருச்சு. இது யாரா செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தா என் பேர் அடிபட்டுச்சு. ஈரோடு கதிர்வேல் தான் இதை பண்ணிகிட்ருக்காரு, அவர் தான் தலைவர் அப்படின்னு என் பேர் கொஞ்சம் அப்படியே டெவலப்மெண்ட் ஆகுது. நல்லா சொல்கிறத கேட்டுங்க ஆச்சுங்களா. இங்கே சங்கத்தில் இருக்கிறாங்கள ஒரு குரூப்பு, அப்போ அதுக்குள்ளேயே ஒரு 10-50 பேர் சேர்ந்துட்டாங்க மெம்பர்ஷிப்பு. சேர்ந்துட்ட உடனே அங்கே ஒரு ஜாதி குரூப் வந்துச்சு உள்ள. சன்மார்க்க சங்கத்தில் என்ன வந்துச்சு, ஜாதி குரூப் வந்துச்சு. நான் இது வெளியே என்ன ஜாதின்னு நான் சொன்னதும் கிடையாது, கேட்டதும் கிடையாது, யாரையும் கேட்கவும் மாட்டேன். இது வெளியே என் கூட லட்சக்கணக்கான மக்கள் பழகிறாங்க, ஒருத்தரை கூட நீ என்ன ஜாதின்னு நான் கேட்க மாட்டேன். அந்த எண்ணத்தில் எனக்கு வரவே வராது. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, என்னடா இவன் இந்த பையன் வந்து என் ஜாதி, எனக்கு ஈரோட்லேயே என்ன ஜாதி யாருக்குன்னே தெரியாது, ஆனால் என் கூட சன்மாரிகள் பழகிறாங்களோ அவங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க. முக்கியமான பேர் சொன்னால் சங்கடமாக இருக்கும். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நம்ம முதலியார் குரூப்பு இத்தனை பேர் இருக்கிற மெம்பராக இவன் கவன்டன் ஒரு பையவன், இவன் வந்து சன்மார்க்க சங்க தலைவராக வந்து ஆட்டுன்னு ஆட்டுறான்டான்னாங்க. பேர் வாங்கிட்டு போகிறாரு ஆச்சுங்களா. இது என்னாச்சு, நான் தலைவர், இன்னொருத்தர் செயலாளர், இன்னொருத்தர் பொருளாளர், மெம்பர்ஷிப் எல்லாம் இருக்காங்க. நான் அவங்க வீட்டுக்கு போகிறேன், அவங்க ஒரு குரூப் போட்டு பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க, நம்ம இத்தனை பேர் முதலியாராக இருக்கிறோம், இந்த ஆள் வந்து கவர்னராக இருக்கான், இவன் வந்து நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கான், இவன் பேர் தான் அதிகமாகுது, எல்லோரும் தானே கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், இவனுக்கு மட்டும் பேர் போகுதுன்னு சொல்லிட்டு என் காதில் விழுற மாதிரி பேசுனாங்க. ஆமாம். உடனே நான் என்ன பண்ணேன், நீட்ட ஆஃபீஸ் எங்கே தெரியுங்களாப்போ, என் கடை தான் ஆஃபீஸு, அது கூட இடம் கிடையாது. அந்த கடையில் வந்து என்ன பண்ணிட்டோம், உடனே எல்லாருக்கும் லெட்ரு போட்டு அவசர மீட்டிங் உடனடியாக ஞாயிற்றுக்கிழமை வந்துன்னு போட்டேன். எல்லோரும் வந்துட்டாங்க. வந்துட்டோடனே இன்றிலிருந்து என்னுடைய தலைவர் பதவி நான் ராஜினாமா செய்கிறேன், இனிமேல் யார் 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 நினச்சி இதை நிர்வாகம் பண்ணுறீங்களோ அவங்க பண்ணிக்கொள்ளுங்கன்னு சொல்லியாச்சு. எல்லாருக்கும் ஒரு ஷேக்கு. உண்மையானவங்களாக தான் என்ன சொல்லணும், அவங்க ஏங்கயா பண்ணுறீங்க, இப்போ தான் நல்லா சன்மார்க்க சங்கம் ஓடி இருக்குது, தர்மசாலை ஆரம்பித்தாச்சு, எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, நிறைய நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. சங்கத்தில் 10 பைசா கிடையாதுங்க, அதையும் சொல்கிறேன். இப்போது 10 பைசா கிடையாது, பேங்க் அக்கௌண்ட்லாம் கிடையாது. அப்புறம் என்னாச்சுன்னா சொல்லணுமில்ல, இவன் எப்போ விலகுவான்னு எதிர்பார்த்தாங்க ஆச்சுங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன், எல்லாத்தையும் எடுத்து ரெக்கார்டு பூரா அவங்ககிட்ட கொடுத்துட்டு என்னை ஆளை விடுங்க, என் வேலையை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ராஜினாமா பண்ணிட்டு வந்துட்டேங்க. இன்றைக்கி வெளியே அந்த பொறுப்பில் நான் இல்லை.
இன்னைக்கு வெளியே இப்போ 40 வருஷம் ஆகுது. அவங்க என்ன பண்ணாங்க, கொஞ்ச காலம் வச்சு சன்மார்க்க சங்கத்தை நாசம் பண்ணாங்க. ஈரோடு சன்மார்க்க சங்கம் தான் தமிழ்நாடு பூரா கொடிகட்டி பறந்தது. அப்போ நான் இருக்கும்போது வடலூரில் எவ்வளவு பிரச்சனைகள்லாம் பண்ணது நான் தான். தர்மசாலையில் போய் நுழைஞ்சு பிரச்சனை பண்ணியிருக்கேன். இந்த ஞான சபை பிரச்சனை பண்ணியிருக்கேன். ஒழுக்கமாக நடத்தணும், செய்யணும், வள்ளலார் கொள்கைக்கு இப்படி விரோதமாக இருக்குன்னு இவ்வளோ காரியங்களை நான் செஞ்சுருக்கூட தமிழ்நாடு பூரா என்னுடைய ஈரோடு கதிர்வேல் இன்றைக்கும் தெரியும், அன்றைக்கும் தெரியும். அதிலிருந்து நான் என்ன பண்ணேன், எந்த சங்கத்திலையும் பொறுப்பு எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு முடிவெடுத்தேன். இன்றைக்கி வெளியும் கிடையாது. இப்போ உலக மையம் அது இது தலைமைச் சங்கம் எல்லாம் கூப்பிட்றாங்கல்ல, எங்கேயும் போக மாட்டேன், எதுலேயும் பொறுப்பெடுத்துக்க மாட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணேன், திருவருட்பு ஆராய்ச்சி மையம்னு ஆரம்பித்தேன். நம்ம நம்மளுடைய கொள்கையை மக்களுக்கு கொண்டு செல்லணும், வழிகாட்டணும். எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, நண்பர் சொன்னார் இல்லையா, அப்படி என்னுடைய பணத்தை நான் சம்பாதிப்பதை பாதி பணத்தை ஜீவகாடி தான் செலவு பண்ணுவேன். ஐயா வாங்க, மீதி எனக்கு இருந்தால் தான் வீட்டுக்கு செலவு, வீட்டுக்கு பாதி, மக்களுக்கு பாதி. இதான் என்னுடைய லட்சியமாக நான் வச்சுட்டு இன்றைக்கும் சரி அன்றைக்கும் சரி. ஐயா உட்காரு, வாங்க வாங்க உள்ளே வாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போது வள்ளலார் சொன்ன விளக்கம் என்னவென்றால், நீங்கள் எல்லோரும் ஜீவகாருண்ய பண்ணுங்க. நம்மளை நம்பி ஒருத்தர் கொடுக்குறாங்கன்னா அந்த கொடுக்குற பொருள் போக வேண்டிய இடத்துக்கு போகணும், தவறான இடத்துக்கு போகக்கூடாது. ஆச்சுங்களா? ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா, இன்றைக்கி அதை வச்சு பெரிய பெரிய கட்டடம்லாம் கட்டிக்கிறாங்க, தோட்டமெல்லாம் வாங்கிக்கிறாங்க, வசதி வாய்ப்பு பிரிக்கிறாங்க. நடந்து போனவன் காரில் போகிறான். ஆச்சுங்களா? இன்றைக்கி அது மாதிரி வசதி வாய்ப்புள்ள சங்கங்கள் மற்றவருடைய பணத்தை தவறான வழியில் அனுபவிச்சுட்டு இருக்கிற சங்கங்கள் நிறைய இருக்குது, எனக்கு தெரியும். புரியுதுங்களா? நான் எல்லா சங்கத்துக்கும் போயிட்டு தான் இருக்கேன். ஆனால் நல்ல நேர்மையாக செய்கிற சங்கம் நிறைய இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க. இப்போ நேர்மையாக செய்கிறவங்க அவங்களுக்கு பொருளாதாரம் இருக்காது, கஷ்டப்படுவாங்க. அவங்க வர்றது போல செலவு பண்ணிகிட்டே இருப்பாங்க. அடுத்தது யார் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்ப்பாங்க. ஏதோ ஒரு வகையில் கடவுள் கொடுத்துருவார். ஆச்சுங்களா? அது மாதிரி நடக்கிறது இருக்குது. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, நாம் பெற வேண்டியது ஆன்மலாபமே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. அதுக்கு என்ன பண்ணணுன்றது தான் நம்மளுடைய கேள்வியாக இருக்கணும். அதுக்குண்டான விளக்கத்தை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும், இல்லைங்களா? அப்போ வள்ளலார் என்ன பண்ணுறாருங்க, தர்மசாலை ஆரம்பிக்கும் போது அவருக்கு என்ன கிடைச்சது? முதல்ல 5 திருமுறை எழுதினாருன்னு சொன்னேன் இல்லையா? அப்போ தர்மசாலை வந்த உடனே சொல்கிறாருங்க, ஆன்மலாபம் பெறுவதற்குண்டான அத்தாரிட்டி ஆகிடுறார். அப்போ தான் அங்கே ஒரு பாட்டில் எழுதுகிறார், காலையிலே எந்தனக்கு கிடைத்த பெரும்பொருளே, கழிப்பே என் கருத்தகத்தே நிறைந்த பெருங்கனியே, மேலையிலே இம்மையிலே ஒருமையிலே தவத்தால் மேவுகின்ற பெரும்பயனா விளைவையெல்லாம் தர்மசாலையிலே ஒரு பகலில் தந்த தனிப்பதியே சொல்கிறாரா? அது அந்த பாடலில் என்ன அர்த்தத்தை கண்டுபிடிச்சிங்க? காலையிலே எந்தனக்கு கிடைத்த பெரும்பொருளே, கனிவே என் கருத்தகத்தே கனிந்த நறுங்கனியே, மேலையிலே இம்மையிலே ஒருமையிலே தவத்தால் மேவுகின்ற பெரும்பயனா விளைவையெல்லாம் தர்மசாலையிலே ஒரு பகலில் தந்த தனிப்பதியே, சமரச சன்மார்க்க சங்க தலையமர்ந்த நிதியே, மாலையிலே சிறந்த மொழி மாலை அணிந்தாடும் மானடத்தென் அரசே என் மாலை அணிந்தருளேன்னு எழுதுகிறார், இல்லைங்களா? இது அருள் விளக்க மாலையில் எழுதுகிறார். அருள் விளக்கம்னு அதுக்கு பேர், அனுபவம் என்பது வேறு. அவருக்கு அருள் விளக்கம் எங்கே கிடைக்குது? தர்மசாலையில் கிடைக்குது. சரி, இப்போ வள்ளலார் நினச்சிருந்தா தர்மசாலையில் எத்தனை பணத்தை அவர் வச்சுக்கிட்டு ராஜபோக வாழ்க்கை வாழ்ந்துருக்கலாம். வள்ளலார் கையில் ஏதாவது தொட்டாரா? கையில் பணத்தை கொடுத்தா கூட என்ன பண்ணுவார்? கணத்திலும் மேட்டிலும் கிணத்திலும் எரிந்தேன்னார். ஏன்னா அந்த பணம் நம்மளை அழித்து விடும் என்பதை உணராமல் இவர்கள் தப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். அது அவர்களுக்கு தான் கேடு. இப்போது நான் ஒரு தப்பு பண்ணால் எனக்கு கேடா உங்களுக்கு கேடா?
எனக்கு தான் கேடு இல்லைங்களா? நீங்கள் எனக்கு பணம் நம்பி கொடுக்குறீங்க சார், நீங்கள் கொடுத்த பணத்தை நான் தவறான வழியில் செலவு பண்ணால் நீங்கள் என்னை நம்பிட்டீங்க, நீங்கள் நம்பி கொடுத்தாச்சு, அது உங்கள் பொறுப்பு போய் முடிஞ்சிருச்சு. கதிர்வேலு நல்லவையா, அவங்களோட கொடுத்த பணம் கரெக்டாக அவன் செய்வான் அப்படின்னு என்னை நம்பிட்டீங்க, கொடுத்துட்டீங்க. ஆனால் நீங்கள் நம்பிக்கையோடு போயிடுறீங்க. ஏன்னா நான் கெட்டது செய்யணும்னா நல்லது செய்யணும்னு உங்களுக்கு தெரியாது, ஆனால் செய்கிற எனக்கு தெரியுமில்ல. எனக்கு தெரியுமா தெரியாதா? அப்போது எனக்கு தெரியுன்றது என்னை படைச்சேரியவனுக்கு தெரியுமா தெரியாதா? நீ கொடுத்தவருக்கு தெரியாமல் இருக்கலாம், சுற்றுப்புறத்தில் யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். நான் செய்த தவறு எனக்கு தெரியும், என்னை படைத்த இறைவனுக்கு தெரியும். இதை யாராலும் அழிக்க முடியாது. முடியுமா? இல்லைங்களா? அதுக்கு பேர் தான் ஜீவகாருண்யம். அதாவது குற்றமில்லாமல் செயல்படுவது, நேர்மையாக செயல்படுவது, ஒழுக்கத்தோடு செயல்படுவது. அதுக்கு தான் அகவல் என்ன சொன்னார் வள்ளலார்? எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே விளங்கிய அருட்பெருஞ்சோதி. கருணை என்பது இயற்கையாக இருக்கணும், செயற்கையாக இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் வந்து கேட்குறீங்களேன்னு சொல்லிட்டு நம்மளை கதிர்வேலில் பேசுகிறாயா நல்லா போய் அவங்கள்ட்ட ஒரு 1/2 மணி நேரம் பேசி கேட்டு வரலான்னு நினச்சி வந்தீங்கன்னா, நான் செயற்கையாக பேசுனா எனக்கு எவ்வளோ தண்டனை, இயற்கையாக பேசுனா எவ்வளோ தண்டனை எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ரெண்டாவது, நான் வந்து ஒளிவு மறைத்து பேசுவது வேறு, ஓப்பனாக பேசுவது வேறு. ஏன்னா இப்போ நீங்கள் நல்லா ரொம்ப நீங்கள் நம்புறீங்கன்னு வச்சுங்க, இங்கே இருக்கிறவங்க வந்து ஒரு 20 பேர் இருக்குன்னு வச்சுங்க. இந்த 20 பேரில் பக்தியில் ஒரு 15 பேர், சன்மார்க்கத்தில் ஒரு 5 பேர்னு வச்சுங்க. எனக்கு 5 பேர் தேவையா 15 பேர் தேவையா? எல்லாரும் தேவை. இல்லை இல்லை சொல்கிறேன், அது புரியுது. நீங்கள் சொல்கிறேன். இப்போ எனக்கு எல்லாரும் தேவை, எனக்கு வேண்டியது 20 பேரும் தேவை. சன்மார்க்கத்தை கேட்பவர்களும் தேவை, சமய மார்க்கத்திலிருந்து சன்மார்க்கத்து வர துடிப்பவர்களும் தேவை. ஏன்னா அவர்களை இங்கே கொண்டு வரணுமில்ல. நான் இங்கே இருக்கிறவங்கள வச்சுட்டா நான் வண்டி ஓட்டிகிட்டு தான் வேலையாகுமா? அப்போது மற்றவர்களையும் நாங்கள் இங்கே அழைச்சிட்டு வரணும். அழைச்சிட்டு வந்தால் அவங்களுக்கு உண்டான ஆன்ம லாபத்துக்கு நான் வழிகாட்டணும் ஆச்சுங்களா? அப்போது அவங்களும் எனக்கு தேவை, இவர்களும் எனக்கு தேவை. இப்போ சன்மார்க்க சங்கத்தில் என்ன நடக்குதுன்றதுக்கு சொல்ல வரேன். இந்த சன்மாரிகள் 5 பேர் தேவையில்லை, பக்தி மார்க்கத்தில் இருக்கக்கூடிய 15 பேர் போதும்னு நினைக்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கணும். ஏன்னா இந்த 15 பேரை ஏமாற்றலாம், இந்த 5 பேரை ஏமாற்ற முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும் சாமி. ஏன்னா இந்த 15 பேர் பக்தி மார்க்கத்தில் இருக்கிறதுனால அவங்க கேட்டோடனே கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் பரிகாரன்றது ரொம்ப பிடிக்கும். புரியுதுங்களா? பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த சாங்கியம், சங்கராயம், பரிகாரம் இது எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு ஏதாவது ஆசீர்வாதத்தை சொல்லி ஏதாவது சொன்னீங்கன்னா நம்பிடுவாங்க, வந்துடுவாங்க, கேட்கறத கொடுத்துட்டு கண்ணை மூடிட்டு போயிடுவாங்க. ஆனால் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்ச சன்மார்க்கி கொஞ்சம் உஷாராக இருப்பான். இவன் நம்மளை ஏமாத்துறான்னு அவன் புரிஞ்சுக்குவான். அதனால் அந்த 5 பேரை கட் பண்ணிவிட்டு இன்னும் 20 பேரை உள்ளே கொண்டாடுவாங்க. இதுதான் இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட சன்மார்க்க சங்கங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் என்னை கூப்பிட்டவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போது என்னை சொற்பொழிக்க அவங்க கூப்பிடுறதில்லை. ஏன்னா என்னை கூப்பிடுறதில்ல சில அன்பர்கள். அதுக்கு முன்னாடி ஐயா நீங்கள் வந்தால் தான் வேலையாகும், வந்தால் தான் வேலையாகும், நீங்கள் இல்லைன்னா எங்கள் சங்கமே நடக்காது, நீங்கள் வந்து பேசினா தான் வாரி வாரி கொடுக்குறாங்கன்னு என்னை கூப்பிட்டுட்டு இருப்பாங்க. நான் பேச பேச நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, இனிமேல் நான் தேவையில்லை. புரியுதுங்களா? அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, இவன் வந்தால் நம்மளுக்கு வர வருமானம் கெட்டு போயிடும், அதனால் இவனை கூப்பிடுறது வேஸ்ட்டு. ஏன்னா இப்போ தான் வர வர வருமானம் நிறைய ஆயிடுச்சு. கார் ஆகிடுச்சு, பங்களா ஆகிடுச்சு, தோட்டம் ஆகிடுச்சு, எக்ஸ்ட்ரா என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் பண்ணியாச்சு. இன்றைக்கி பக்தி மார்க்கத்தில் சமய நூல்களில் சமயவாதிகளை ஏமாற்றி குருமார்கள் உற்பத்தியான மாதிரி சன்மார்க்க குருமார்கள் ஆகிட்டாங்க. நான் குற்றம் சொல்வதுக்கு அவர் வள்ளலார்கள் அழுத்தமாக சொல்கிறார் சார். பிறர் குற்ற விசாரியாதிருத்துன்னு சொல்கிறாரு. நான் குற்றம் சொல்வதற்காக சொல்லலை, எல்லாரும் என்னுடைய நண்பர்கள். ஏன்னா நம்ம வந்து ஏமாறக்கூடாது, நமக்கு வேண்டியது ஆன்ம லாபம்.
ஏன்னா இதுவரையில் ஏமாற்றி கொண்டிருந்த உலகம், ஒரு 5000 ஆண்டுகளாக இந்த உலக மக்கள் படுகுழியில் தள்ளப்பட்டார்கள். எதில்? எதனால்? கடவுள் கொள்ளுகினால. அறியாமல தப்பிப்பட்ட தப்பே இல்லையா, அது திருத்தில்லாமல். அதைத்தான் வள்ளலார் சொல்கிறாரு, பன்னெறி சமயங்கள் மதங்கள் என்றிடுமோர் பவநெறி இதுவரை பரவியது, அதனால் செந்நெறி அறிந்திலர், இறந்து இறந்து உலகோர் செறி இருள் அடைந்தனர், ஆதலால் புன்னெறி தவிர்த்து ஒரு பொதுநெறி எனும் வான் புத்தமது அருள்கின்ற சுத்த சன்மார்க்க தன்னெறி செலுத்துக என்ற என் அரசே தனிநடராஜ சற்குருமணியே. பட்டியல் போட்டாரா? ஏன் இந்த மக்கள் கேட்டாங்க? பன்னெறி சமயங்கள் மதங்கள் என்னும் பவநெறினார். பவநெறினா முட்டாள் நெறின்னு அர்த்தம், பொய் நெறின்னு அர்த்தம். இதுவரையில் நம்மை ஏமாற்றி கொண்டிருந்த சமயங்கள் மதங்கள் எல்லாம் வழிகாட்ட தெரியாமல் அவர்களும் தடுமாறி நம்மையும் தடுமாற வைத்து விட்டார்கள். அதனால தான் இறைவன் வந்து வள்ளலாருங்க அனுப்புகிறார். படிச்சிருக்கீங்களே, பேருற்ற உலகில் ஒரு சமய மத நெறியலாம், பேய்பிடிப்புற்ற பிச்சு பிள்ளை விளையாட்டென்று உணர்ந்திடாது, உயிர்கள் பலவேதமுற்று அங்கும் இங்கும் போருற்று இறந்து வீண் போயினர், இன்னும் வீண் போகாதபடி விரைந்தே புனிதமுறு சுத்த சன்மார்க்க நெறிகாட்டி மெய்ப்பொருளினை நன்குணர்த்தி எல்லோரும் ஏறுற்ற சுகநிலை அடைந்திட புரிதன் நீ என் பிள்ளையாதலாலே இவ்வேலை புரிகை என்றிட்டன மனத்தில் வேறு என்னற்க என்ற குருவே. வள்ளலாருக்கு ஒரு பட்டியல் போட்டு சொல்கிறார் ஆண்டவர். பெரிய விஷயம் இதெல்லாம். வள்ளலாருக்கு ஆண்டவர் பட்டியல் போட்டு சொல்கிறாரு, இந்த உலகம் இப்படி அழிந்து கொண்டு இருக்கிறது மகனே, இந்த உலகத்தை திருத்துவதற்காகத்தான் உன்னை நான் அனுப்பி வைக்கிறேன். மற்றவர்களைப் போல் நீ சோடையாகி விடாமல் துணிந்து நில்லுன்றார். ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்தவர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்களா? ஏமாற்றுக்காரர்களாக இருந்தார்கள். அதை தான் வள்ளலார் சொல்கிறார், அறங்குலவு தோடி நீ உரைத்த வார்த்தை அறிவு அறியார் வார்த்தை எதனால் எனில் இம்மொழிகேள், உண்ணுவதும் உறங்குவதும் இறத்தல் உருவதுமாய் பிறத்தல் உருவதுமாய் உழலும் மரங்குலவு அணுக்கள் மரங்குலவு அணுக்கள் பலர் செய்த விரதத்தால் மதத்தலைமை பதத்தலைமை வாய்த்தனர், அங்கு அவர்பால் இறங்குதலால் பேசுதலால் என் பயனோ தோழி. இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் என்ன பண்ணாங்களாம்? சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது, பிறக்க வேண்டியது, இறக்க வேண்டியது, தலைமை பொறுப்பு ஏற்றுக்க வேண்டியது. ஏன்னா அவங்க செய்த விரதத்தால் மதத்தலைமை பதத்தலைமை வாய்த்தனர், அங்கு அவர்பால் இறங்குதலால் பேசுதலால் என் பயனோ. நீங்கள் அவங்க பின்னாடி போகிறதுனால என்ன லாபத்தை கண்டீங்க? அவனும் செத்து போயிட்டான், உங்களுக்கும் சாவறதுக்கு வழி காட்டுறான். இதான் இப்போ நடக்குது. இது எத்தனை ஆண்டுகளாக? 5000 ஆண்டுகளுக்கு மேலே. அதான் ஒரு யுகம். அதனால் வள்ளலார் இப்போ என்ன சொல்கிறாரு? இது சன்மார்க்க காலம்னு பேர் வச்சார். இது என்ன காலம்? சன்மார்க்க காலம். இதற்கு எவ்விதப்பட்ட தடைகளும் கிடையாதுன்னாரு. அதுகளுக்கெல்லாம் தடைகள் நிறைய இருந்ததுனால தானே வந்தார் வள்ளலார். ஐயா வாங்க, இதற்கு உட்கார். இதற்கு எவ்விதப்பட்ட தடைகளும் கிடையாது. ஏன் தடை இல்லைன்னா இதை நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல என்ன சொன்ன? கருங்குழியில் 5 திருமுறை எழுதினார் சொன்னா. 5 திருமுறை எதற்கு எழுதினார்? நீங்களெல்லாம் முன்னாடி இது மாதிரி பாடல்களையும் இதுவாரி தெய்வங்களையும் வணங்கி வழிபட்டு கொண்டு வந்தீர்கள். அதுபோல தான் நானும் அந்த தெய்வங்களை வழிபட்டேன். அந்த தெய்வங்கள் பெயரில் பாடல்கள் எழுதி வைத்திருக்கிறேன். முன்னாடி நீ யாரை நம்பினீங்களோ அதே மாதிரி தான்ப்பா நானும் போனேன். அவங்க தெய்வங்கள்லாம் பாட்டாங்க இல்லையா, வழிபட்டாங்க இல்லையா, தெய்வங்களை பற்றி பாடல் எழுதியிருக்காங்க இல்லையா, அதே மாதிரி தான் நானும் வழிபட்டேன். நானும் அந்த பாடல்களை அதே மாதிரி பாடல்களை எழுதியிருக்கேன். அதை மாதிரி இல்லை, அதை விட உயர்ந்த கருத்து.
ஆமாம், அதை விட மேலான கருத்துள்ள பாடல் நான் எழுதியிருக்கேன். இப்போ அவங்கள மாதிரி எழுதுறது வள்ளலார் கிடையாது. அவர்களை விட அவர் கந்தக்கோட்டத்து கந்தனை பற்றி நிறைய எழுதியிருக்காங்கன்னு வச்சுங்க. வள்ளலார் கந்தக்கோட்டத்து முருகனை எப்படி எழுதியிருக்காரு? 2 பாட்டையும் கொண்டாந்து சபையில் வைங்க. இல்லை, முருகப்பெருமானை நிறைய எழுதியிருக்காங்க, வள்ளலாரும் எழுதியிருக்காரு. 2 பாடல்களை கொண்டாந்து சபையில் வைங்க. இந்த 2 பாடலில் எது உயர்ந்த கருத்தாழம் உள்ளதுன்னு கேட்டிங்கன்னா வள்ளலார் எழுதுன்னு தான் சொல்லுவாங்க. அவ்வளோ பெரிய கருத்து அதில் இருக்கும் இல்லையா? அப்போது இப்படிப்பட்ட பாடல்கள்லாம் எழுதின வள்ளலார் அந்த தெய்வங்களுக்காக கோயில் கட்டியிருக்கணுமில்ல. அதுக்கு முன்னாடி எல்லோரும் கோயில் கட்டி தானே வழிபாடு பண்ணாங்க. சேர சோழ பாண்டியர்கள்லேருந்து அந்த காலத்துலேருந்து ராஜாக்கள் இருந்து எல்லாருமே. இன்றைக்கி இருக்கிற கோயிலெலாம் யாரால் கட்டப்பட்டது? மன்னர்களால் கட்டப்பட்டது இல்லையா? ஏன் வள்ளலார் இவ்வளோ தெய்வங்களை பாடியவர், தெய்வங்களை வழிபட்டவர், கோயில்னு பேர் வச்சு வடலூரில் கட்டியிருக்கலாமில்ல? ஏன்னா அவர் ஏன் இங்கே ஞான சபைன்னு வைக்கிறாரு? சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபைன்னு அதுக்கு பேர் வைக்கிறாரு. கோயில்னு பேர் வச்சாரா? சர்ச்சுன்னு பேர் வச்சாரா? மசூதின்னு பேர் வச்சாரா? சமய மதங்கள் பேர் ஏதாவது அதில் இருக்கா? அப்போ இதுக்கு என்ன பேர் வைக்கிறாரு? சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞானம் என்றால் என்ன? ஞானம் என்றால் அருள். அதுக்கு பேர் என்ன? அருள் அறிவு. அது எப்படி? உண்மை அறிவுன்னு அதுக்கு பேர். அறிவு எல்லாருக்கும் இருக்குது, ஆனால் உண்மை அறிவு வேணும் இல்லையா? அதனால் இயற்கை உண்மை அறிவுன்னு எழுதுகிறாரு. அதுக்கு பேர் என்ன? இயற்கை உண்மை, இயற்கை விளக்கம், இயற்கை இன்பம்னு பேர் வச்சார். கடவுளுடைய தகுதிக்கு என்ன பேர் வைக்கிறார் வள்ளலார்? இயற்கை உண்மை, இயற்கை விளக்கம், இயற்கை இன்பம். எல்லாமே இயற்கையாக இருக்கணும். ஆனால் மற்ற ஆலயங்களுக்கெல்லாம் பேர் என்ன? செயற்கை. புரிஞ்சுக்கணும் நீங்கள். அப்படி அதெல்லாம் செயற்கை, இது இயற்கை. ஏன் அப்படின்னா சத்தியஞான சபையை 1871 ஆரம்பித்து 72 முடிக்கிறார். ஆனால் அவர் யாருக்கிட்டையும் சத்தியஞான சபைக்கு 10 பைசா வாங்கலை. தர்மசாலைக்கு என்ன பண்ணுறாரு? எல்லாரும் நீங்கள் உதவி செய்து அதனால் வரக்கூடிய ஆன்மலாகத்தை பாகம் செய்து கொள்ளணும்னு அங்கே எழுதுறாரு. ஆனால் சத்தியஞான சபை கட்டுறதுக்கு யாருக்கிட்டையாவது 10 பைசா வசூல் பண்ணியிருக்காரானா கிடையாது. சொல்லுங்க, உங்களுக்கு யாருக்கு தெரிஞ்ச சொன்னதான் நான் விடைய சொல்ல முடியும். இல்லையா அவரே கட்டினார், யாருக்கு காசு போனது அவரே செஞ்சாங்க, சொந்த உழைப்பில். தண்ணி கொண்டு வர சொல்லி அதாவது இங்கே சித்து சத்து அந்த மாதிரி விளையாட்டுக்கெல்லாம் அங்கே வேலையே கிடையாது. மாயாஜால வேலையெல்லாம் நினச்சா சத்தியஞான சபை எழுந்துன்னா எழுந்துச்சிடும். வள்ளலார் சொன்னால் போதும். அவ்வளோ பெரிய அருள் படித்தவர். சபை எனக்கு வேணும்னாக்க சபை நிற்கும். ஆண்டவரை நில்லுன்னா நிற்பார், ஆடுன்னா ஆடுவார். அந்த அளவுக்கு சக்தி படைத்தவர் வள்ளலார். ஆனால் அது மாதிரி மாயாஜால வேலையெல்லாம் அவர் பண்ண மாட்டார். அவர் என்ன பண்ணார்? இறைவனுடைய உண்மையை வெளிப்படுத்துவதற்காக மற்றவரிடத்தில் பணம் வாங்கக்கூடாதுன்னு உறுதி பண்ணார். அதுக்கு அவர் என்ன பண்ணுறாரு? அவர் உழைக்கிறாரு. எப்படி உழைக்கிறார்னா, மூலிகை தயார் பண்ணி மூலிகை மூலமாக தங்கம் தயார் பண்ணுறாரு. மூலிகையின் மூலமாக தங்கம் தயார் பண்ணுறாரு. அதனால தான் ரத்தன மொழியாருக்கு என்ன எழுதுகிறார் கடிதத்தில்? ஒரு தெராசு, ஒரு குறிப்பிட்ட எடை போடுற கல், இதெல்லாம் வேணும்னு எழுதுகிறார். அவங்க வாங்கி அனுப்புகிறாங்க. படிச்சிருக்கில்ல லெட்டர், திருமுகங்களில் படித்தா தெரியும். யாருக்கு? அவருடைய நண்பர் ரத்தன மொழியார் இருக்கா இல்லையா சென்னையில், அவருக்கு எடை போட தங்கம் எடை போடக்கூடிய பொன் எடை போடக்கூடிய ஒரு தராசும், அதற்கு வேண்டிய 5 பழம் 2 பழம் ஒன்று அந்த வெயிட்டுள்ள அது வேணும்னு எழுதுகிறாரு. அதே மாதிரி வாங்கி அனுப்புகிறாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, தங்கம் தயார் பண்ணுறாருன்னா போலி தங்கம் தயார் பண்ணல. இல்லை எனக்கு ஒரு சபை கட்டுறதுக்கு ஒரு அப்பா வந்தால் ஒரு 1 லட்ச ரூபான்னு வச்சுங்க,
ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு தங்கம் தயார் பண்ணல. அவருக்கு என்ன தேவையோ அதுக்கு மட்டும்தான் தங்கம் தயார் பண்ணது. 25,000 தேவைப்படுது. அந்த தங்கத்தை கொண்டு போய் விற்பார். ஆள் மூலமாக விற்றா அதுக்குண்டான பணம் வரும். பணத்தை எண்ணி பார்க்க மாட்டார். இப்போ நம்ம தங்கம் விற்றா என்ன பண்ணுவோம்? பணம் பார்த்து எண்ணி பார்த்து மடியில் வைப்போம். அவர் இப்போ எண்ணிலாம் பார்க்க மாட்டார், வச்சுக்குவார். கணக்கை பண்ண மாட்டார். தங்கம் தயார் பண்ணுவார், கொடுப்பார், வேலை வரும், பணத்தை வைத்து கொண்டாந்து கொடுப்பாங்க, வாங்கி வச்சுக்குவார். வேலையில் ஆளை வச்சு வேலை செய்வார். செஞ்சிட்டோடனே அன்றைக்கி 10 பேர் வேலை செஞ்சாங்கன்னா வந்தாங்கன்னா ஐயா சாமின்னா எடுத்து போய் கொடுப்பாரு. அவங்களுக்கு தேவை காசு அதில் இருக்கும். எண்ணி கொடுக்க மாட்டார். ஆனால் எண்ணி பார்த்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஆனால் எடுத்து மாயாஜாலமாக அப்படின்னு பண்ண மாட்டார். பணத்தை தான் எடுத்து கொடுப்பாரு. பணத்தை எடுத்து கொடுக்குறாரு. கொடுக்குற பணம் அவங்களுக்கு என்ன தேவையோ அதுதான் இருக்கும். அதுதான் இருக்குன்னா மாயாஜாலமாக இருக்கிறது இல்லை. இவர் கையில் அதுதான் வரும், அதுதான் கொடுப்பாரு. புரியுதுங்களா சொல்கிறது? அதில் வந்து மாயாஜால வேலையெல்லாம் அங்கே கிடையாதுன்னு சொல்ல வர. அதுக்காக நான் நினச்சா கொடுத்தாக்கா இதெல்லாம் வந்துடும், நான் அவனை அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ண, அந்த வேலையெல்லாம் கிடையாது. சித்து வேலையே கிடையாது. அதே மாதிரி ஞான சபையை கட்டுவதற்கு யாரிடமும் 10 பைசா அவர் வாங்கலை. ஞான சபையை அருமையாக கட்டி முடிச்சிட்டார். மீதி பணம் அவர்கிட்ட கையில் 10 பைசா கிடையாது. எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் வந்தது, எவ்வளோ தேவையோ அதை முடிச்சிட்டார். மீதி பணத்தில் பேங்க் அக்கௌண்ட்லாம் இருக்கா, இல்லை பூமியில் புதைச்சி வச்சாங்களா, எதுவுமே கிடையாது இல்லையா? அப்போது ஏன் அதை செஞ்சார் அப்படின்னா, இறைவன் சொல்ல சொல்ல அவர் செய்கிறார், இவராக செய்யலை. இதுவும் இறைவன் சொல்கிறது தான் அவர் செய்கிறாரு. இப்போ இவர் இஷ்டத்துக்கு செய்கிறதுலாம் கிடையாது. வள்ளலார் தன்னுடைய இஷ்டம் போல் எதையுமே அவர் செஞ்சதே வரலாறு கிடையாது. அதனால தான் என் செயல் அனைத்தும் நின் செயலேன்னுவார். என் செயல் அனைத்தும் நின் செயலே. அதே மாதிரி நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை, உண்மை உரைக்கின்றேன்னுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்றவங்களாம் பொய் சொல்கிறான்னு அர்த்தம். நான் உண்மையை சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் பொய் சொல்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு கோபம் வரும்ல. அதுக்கு நான் என்ன பண்ணேன், நைஸா நான் உண்மையை சொல்கிறேன்பா அப்படின்ட்டா நீங்கள் ஆப்போசிட், அப்போ நான் பொய் சொல்கிறேன்னு கேள்வி கேட்பீங்க. அது உங்கள்கிட்டே விட்டுருவார். நீ பொய் சொல்கிற கோபம் வந்துடும்ல, சொல்ல மாட்டார். அதனால தான் வள்ளலார் வந்து நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தைன்னு சொல்லுவார். ஆச்சுங்களா? இப்போ நம்ம இதில் என்ன இப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், ஜீவகாருண்யம் செஞ்சோம், ஆன்ம லாபம் கிடைக்கும். சத்தியஞான சபையை வழிபட்டோம்னா அருள் லாபம் கிடைக்கும். ஏன் இங்கே ஆன்ம லாபம், இங்கே அருள் லாபம்? கேள்வி கேட்கணும் இல்லையா? அப்போது அங்கே கொடுக்கறதுனால ஆன்ம லாபம், இங்கே கொடுக்காதனால அருள் லாபம். அங்கே கொடுத்துட்டிங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிறது தீர்ந்துருதுன்னு அர்த்தம். அதில் இன்னொரு சீக்ரெட் சொல்லிடுறேனே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்லாம் யாருடையது? இறைவனுடையது. எல்லாருக்கும் தெரியுது இல்லையா? அந்த பொருளெல்லாம் நம்ம எல்லாருமே அவங்கவுங்களுக்கு தேவையை சேர்த்து வச்சுட்ருக்குறோமா? தகுதிக்கு தகுந்த மாதிரி சேர்த்து வச்சுருக்கோம் இல்லைங்களா? ஒருத்தன் கோடிக்கணக்கில் வச்சுருப்பான், ஒருத்தன் லட்சக்கணக்கில் வச்சுருப்பான், ஒருத்தருக்கு 5000 ஏக்கரா இருக்கும், ஒருத்தருக்கு 5 ஏக்கரா இருக்கும், ஒருத்தருக்கு அரை ஏக்கரா இருக்கும். அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி பொருளாதாரம் இருக்கும். ஆமாம், இன்றைக்கி நம்ம இந்தியாவை பணக்காரன்லாம் சொல்கிறோம்ல, யார்? பாரு அவர் வருது பாரு. இப்போ டாட்டா, பிர்லா, அம்பானி போல் ஆளுங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, பணத்தை கோடி கோடியாக வச்சுருக்காங்க இல்லையா? இப்போ அவங்களுக்கெல்லாம் அருள் கிடைக்குன்னு நினைக்கிறீங்களா? நோ சான்ஸ். பணத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதைத்தான் வள்ளலார் சொன்னார். காடு வெட்டி நிலந்திருத்தி காட்டெருவும் போட்டு கரும்பை விட்டு கடுவிரைத்து கழிக்கின்ற உலகீர் கூடு விட்டு போயினவின் எது புரிவீர்? ஐயோ எங்கே குடியிருப்பீர்? பாடுபட்டீர் பயனறீர் பாழ்கரைத்து கழித்தீர். பட்டதெல்லாம் போதும் பரமர் வருதருணம்
ஈடுகட்டி வருவீரேல் இன்பமிக பெறுவி. என்மை உரைத்தேனாலனா உண்மை உரைத்தேனே. அப்போது இந்த உடம்பு எப்படி நமக்கு கிடைத்தது? பல கோடி பிறவிகள் எடுத்து 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 இந்த உயர்ந்த பிறப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. மனித பிறப்பு எடுத்தோடனே நமக்கு வந்ததல்ல. இதுக்கு முன்னாடி ஊர்வன பரப்பன நடப்பனது அசுரர் தேவருக்கு, அதுக்கப்புறம் தான் மனித பிறப்பு. இது பல கோடி பிறப்பு, 1 2 அல்ல. இந்த 6 பிறப்புனா 6 பிறப்பு எடுத்துட்டோம் நீங்கள் வர்றதல்ல. இன்றைக்கி ஊர்வனன்னாக்கா ஊர்வன கடலில் எத்தனை ஆயிரம் உயிரினங்கள் இருக்குது, எத்தனை லட்சம் உயிரினங்கள் இருக்குது. அதெல்லாம் ஒன்று ஒன்றா மாறிட்டு அதுலேருந்து அதுக்கப்புறம் ஊர்வன தாவரம், மண்ணுக்குள்ளே எத்தனை உயிர், வேரில் எத்தனை உயிர், முட்டையில் எத்தனை உயிர், கருவறையில் எத்தனை உயிர், பாரிடை வேர்வியல் பையிடை முட்டையில் சொல்கிறார் இல்லையா? அப்போ அந்த 4 வகையான யோனி பேதங்கள்னு அதுக்கு பேர். வேரில், பூமியில், முட்டையில், கருவறையில். இதில் கோடான கோடி உயிரினங்கள் இந்த 4 வகையில் தான் உற்பத்தி ஆகுது. இந்த உலகத்தில் உள்ள அத்தனை உயிரினங்களை உற்பத்தி ஆகக்கூடியது 4 வழி தான். ஒன்று பூமியில், இன்னொன்று வேரில், இன்னொன்று பையில் முட்டையில், இன்னொன்று கருவறையில். இந்த 4க்கு மேலே உயிர் உற்பத்தி ஆகிற இடமே கிடையாது. ஆச்சுங்களா? இத்தனை கோடி உயிரினங்கள் இந்த 4 வழியாக வந்து 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 கடைசியில் கிடைச்சிருக்கிறது மனித பிறப்பு. இது எவ்வளோ பெரிய ப்ரொமோஷன் பர்த்து தெரியுமா? அதைத்தான் சொல்ல வரேன். இதுதான் கடைசி பிறப்பு. அதனால தான் பெரியவங்களை என்ன சொன்னாங்க, அரிதறிது மானிடராய் பிறப்பதறிதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வள்ளலாருங்க என்ன சொன்னார், அந்த வார்த்தை யூஸ் பண்ணல. எது சொல்லுங்க? கிடைத்ததற்கரிய மனித பிறவு பெற்ற அன்பர்களே. இதை கிடைச்சது அல்ல, சாதாரணமாக கிடைக்கல. பல கோடி பிறவிகள் எடுத்து தான் அந்த பிறவி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த பிறப்புக்கு உதாரணம் அவர் என்ன சொல்கிறார், எப்படி கிடைச்சதுன்றத, காடு வெட்டி நிலந்திருத்தி காட்டெருவும் போட்டு கரும்பை விட்டு கடுவிரைத்து கழிக்கின்ற உலகி. அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு பெரிய காடு, மலைக்காடு, மேடு பள்ளம் நிறைந்தது, அடர்த்தியான காடு, செடி கொடிகள் நிறைந்திருக்கிறது. அதை கற்பனை பண்ணி பார்த்தா கூட அதை நிலமாக பார்த்த முடியாது இல்லையா? அப்படிப்பட்ட இடத்த ஒரு பெரிய மலைக்காடு, மலைப்பிரதேசம்னு வச்சுங்க. மலைப்பிரதேசம்னா மேடு பள்ளம், நிறைய உயிரினங்கள் தாவரங்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று பின்னப்பட்ட அடர்த்தியான டார்க் பிளாக். அப்படிப்பட்ட ஒரு பிரதேசம். அது உள்ள அதில் அறிவுள்ளவன் என்ன பண்ணுறான்னா, அதுக்கு அறிவுள்ளவன் தானே தேவைப்படுது. இப்போ சாதாரண ஆள் செய்ய முடியுமா? அவன் என்ன பண்ணுறான், அது ஆளுங்களை வச்சு, ஐயா வாங்க உட்காரு, ஆளுங்களை வச்சு எல்லாத்தையும் வெட்டி புல்டோசர் போட்டு நிரப்பி மேடை பள்ளமாக்கி பள்ளத்தை மேடாக்கி ஒரு சமநிலை கொண்டு வந்துடுறான். எப்படி கொண்டாரான்? சமநிலை கொண்டு வந்துடுறான். அது அதாவது ஒரு புஞ்ச பயிர் கூட லாக்கி இல்லாத இடம், அதை நஞ்ச பயிர் வைக்கக்கூடிய அளவுக்கு அவன் கொண்டு வந்துடுறான். நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா இந்த இடத்த போய் நம்ம செய்ய முடியுமானா செய்ய முடியாது. அப்படிப்பட்ட இடத்தை அவன் எல்லாத்தையும் போட்டு புல்டோசரை போட்டு நிரப்பி சமமாக்கி புஞ்ச பயிர் கூட லாக்கி இல்லாத இடத்தை நஞ்ச பயிர் வைக்கக்கூடிய அளவிற்கு அதை சமப்படுத்தி அதற்கு நல்ல எருவை போட்டு தண்ணி இல்லாத இடத்துல ஆழமான ஊரை போட்டு 24 மணி நேரம் தண்ணி வர சூழ்நிலை உருவாக்கி, தண்ணி பஞ்சம் இல்லை, எருவு பஞ்சம் இல்லை, சமநிலைக்கு வந்துருச்சு பூமி. என்ன பயிர் வேணாலும் நஞ்ச பயிர் வைக்கலாம். அது மாதிரி செய்து வைத்த அவன் அதுக்கு அடுத்தது அவன் என்ன பண்ணுறானா, கரும்பை விட்டு கடுவிரைத்து கழிக்கின்ற உலகி. கரும்பு போட்டால் அருமையாக விளையக்கூடிய இடத்துல நீ கடுகை போடுற இடம் முட்டாப்பையில் விஷம். அது கடுகுன்னா விஷம். அப்போது நீ இவ்வளோ அழகாக செஞ்சிட்ட, ஒரு நஞ்ச பயிர் வைக்கிற அளவு கொண்டு வந்துட்ட, தண்ணி கொண்டாந்தாச்சு, புல்டோஸ் போட்ட, எருவுக்கு எல்லாரும் போட்டாச்சு. போட்டுட்ட பிறகு கரும்பு வச்சா சும்மா ஒரு 10 அடி உயரம் வளரக்கூடிய அளவுக்கு அது பூமியில் சக்தி இருக்குது.
தண்ணி வளம் இருக்குது, விளைச்சல் விளையல. விளைவிச்சல் விளைக்கூடிய இடமா மாற்றிட்டு அந்த இடத்துல போய் நீ அதை வைக்காமல் கடுகு போடுறிய, உனக்கு என்ன அறிவு இருக்கும்? அது சரியில்லாத பயிர். அதுதான் அந்த பாடலில் சொல்கிறாரு, காடு வெட்டி நிலந்திருத்தி காட்டெருவும் போட்டு கரும்பை விட்டு கடுவிரைத்து கழிக்கின்ற உலகி. நீ கடுகை விரைச்சிட்டு அதில் போய் கழிச்சுக்கிட்டு இருக்கே, அதுபோல இங்கே என்ன பண்ணுறான்? கூடு விட்டு போனபின் எது புரிவீர், எங்கே குடியிருப்பீர், பாடுபட்டீர், பயனறியீர், பார்க்கிரைத்து கழித்தீர், பட்டதெல்லாம் போதும். அதுக்கு அடுத்தது தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நீ இதுவரையும் கஷ்டப்பட்டது போதும், எல்லாரும் முட்டாள்தனமாக இருந்தது போதும், இதுவரையும் வாழ்க்கை நடத்துனது போதும், இனிமேல் நீங்கள் என்ன பண்ணோம்? ஈடு கட்டி வருவீரே இன்பம் மிக பெறுவீர். ஈடு கட்டணும். ஈடு கட்டினா என்னாகும்? இன்பம் தானாக வரும். புரியுதுங்களா? அது எப்படி ஈடு கட்டுவீங்க? அதுதான் இப்போ பிரச்சனை. தெரியல சார், சொல்லுங்க. ஆச்சுங்களா? அப்போது இங்கே வள்ளல் பெருமான் நமக்கு என்ன சொல்கிறாருன்னா, இந்த பிறப்பு எப்படி கிடைச்சது? ஒரு மோசமான ஃபாரஸ்ட்டில் இருந்து எப்படி ஒரு நஞ்ச பயிர் வைக்கிற அளவுக்கு அந்த பூமி சமப்படுத்தி வந்ததோ வச்சானோ, அதுபோல் பல கோடி பிறவிகள் எடுத்து ஒரு அருள் கிடைக்கக்கூடிய உடம்பாக கிடைச்சது இந்த மனித தேகம். இந்த மனித தேகத்தினுடைய இயற்கை தன்மை என்ன என்றால் அருள் பெறணும். மனித தேகத்தினுடைய இயற்கை தன்மை என்ன? அருள் பெறுவதற்கு வேண்டியதான் இந்த மனித தேகம் நமக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? இப்போ பொருள் தேகமாக மாற்றிட்டு இருக்கோம். இல்லைங்களா? பொருள் தேகம்னா என்ன? பணம் தான் முக்கியம் நினச்சிட்டு இருக்கோம். இது பேர் என்ன? உலகமே நினைக்குது, உங்கள் இல்லை. இதையெல்லாம் மாற்றுவதற்கு தான் வந்தார் வள்ளலார். அப்போது இந்த உலகத்தில் என்ன ஆச்சு? இந்த வழியெல்லாம் நமக்கு யார் காட்டி கொடுத்தான்? நீங்களா காட்டி கொடுத்து. இப்போ நீங்கள் வந்து இப்போ இதெல்லாம் பேசுகிறீங்களே, இந்த பழக்க வழக்கம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? நீங்கள் பிறக்கும்போது வந்ததா? பிறக்கும்போது எப்படி பிறந்தீங்க? குழந்தைய குழந்தை பிறக்கும்போது குழந்தைக்கு ஏதாவது தெரியுமா? அப்போ அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்தது யார்? தாய் தகப்பனுக்கு சொல்லி கொடுத்தது யார்? அவங்க அப்பா அம்மாவுக்கு சொல்லி கொடுத்தது யார்? கடவுள். எங்கே சொல்லி கடவுள் சொல்லி கொடுத்தா நீ ஏன் இப்படி பண்ணுறீங்க? எல்லாம் சொல்லி கொடுத்தவர்கள் சமயமதவாதிகள். இந்த வாழ்க்கை முறையை இந்த உலக மக்களுக்கு கற்பித்தவர்கள் எல்லாமே கடவுள் பெயரை சொல்லக்கூடிய அருளாளர்கள். நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் குற்றம் செய்யலை, உங்கள் குற்றத்தை தூண்டி விடுவதற்கு ஆளாகியவர்கள் அவர்கள் தான் நமக்கு வழிகாட்டியவர்கள். அதனால புரிஞ்சுங்க. நமக்கு நேர் வழியை காட்டியிருந்தால் தவறுகளுக்கு நாம் சென்றிருக்க மாட்டோம். தவறு செய்ய துணியும் வராது. எல்லாருமே நமக்கு வழிகாட்டினவங்க தான். அதனால தான் வள்ளலார் சொல்கிறாருங்க. என்னன்னு சொல்கிறாரு? வேத ஆகமங்கள் என்று வீண்வாதம் ஆடுகின்றி வேதாகமத்தின் விளைவரி சூதாக சொன்னதால் உண்மை வெளி தோன்ற உரைக்கவில்லை என்ன பயனோய்வை. குழி நோண்டி போதைங்கடான்னார். உங்களுக்கு வேத ஆகம புராண இதிகாசங்களுக்கு தான் உங்களுக்கு பெரிய ரகசியம் நினச்சிட்டு இருக்கிறீங்கல்ல. அந்த ரகசியம் உங்களுக்கு என்ன சொல்லுது? சாவதற்கு வழிகாட்டியது, மரணம் அடைவதற்கு வழிகாட்டியது. வள்ளல் பெருமான் வந்து தான் மரணத்தை வெல்லும் வழியை காட்ட வந்தார். ஏன்னா மரணம் என்பது செயற்கை. வள்ளலார் வந்து தான் அது இயற்கை அல்லன்னு சொன்னார். மரணம் என்பது செயற்கை, இயற்கை அல்ல. தப்பாலே சகத்தவர் சாவே துணிந்தார்னார். தவறு செய்கிறவனுக்கு தான் மரணம் வரும். அப்போ அந்த தவறு யார் செஞ்சது? நம்ம செய்யலை சார், நீங்கள் யாருமே செய்யலை. நீங்கள்லாம் ஒரு அப்பாவி மக்கள். நீங்கள் நாங்கள்லாம் நம்ம எல்லாருமே முன்னாடி 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 இருந்து சொல்பவர்களை கேட்டு 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 அப்படியே வழி வழியாக வந்துட்டோம். இன்னும் கால நேரம் ஆகும். ஏன்னா இதை எடுத்து சொல்வதற்கு இதுவரையில் ஒரு சன்மார்க்கத்தில் துணிச்சல் உள்ளவன் வரவில்லை.
அதுக்கு ஆள் வேணுமல்ல சார் சொல்கிறதுக்கு. அதுக்கு வந்தாதான் வள்ளலார் வந்து தான் துணிஞ்சு சொன்னவர், என்ன நினச்சிக்காதீங்க. நம்ம சொன்னோம்னா ஈரோடு கதிர்வேல் இதை துணிச்சு சொல்கிறது அல்ல, இதை சொல்லுவதற்கு வந்தவர் வள்ளலார். நம்ம சொன்னோம்னா நம்மளை பைத்தியக்காரன்றாங்க. அப்படிதான் சொல்லும். ஐயா சொன்னாரு கேட்கறாங்க. இந்த உலகம் ஏத குழியில் இழுக்கும், அப்படி தான் சொல்லும். இந்த உலகம் அப்படி தான் சொல்லும். அதை பற்றி நீங்கள் பயந்தீங்கன்னா என்ன ஆகும்? சாக வேண்டியதுதான். பயப்படுறேன். அதுக்காகத்தான் வள்ளலார் இங்கே வந்து இவ்வளோ பெரிய சத்திய ஞான சபையை கட்டியிருக்காரு. நீங்களாம் இப்போ ஜோதி தரிசனம் எதுக்கு பார்க்க வந்தீங்க? இங்கே வந்து என்ன வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஜோதி பார்க்கணும். கோயிலுக்கு போனால் என்ன வழிபாடு பண்ணுறீங்களோ அதை தான் இங்கேயும் கேட்குறீங்க. இப்போ ஒரு ஈஸ்வரர் கோயிலுக்கு போனால் என்ன கேட்க போகிறீங்களோ அதே தான் இங்கேயும் வந்து கேட்குறீங்க. அதான் கேட்குறோம். இங்கே வேறு ஏதாவது கேட்குறீங்களா? ஐயா இது வரலையும் என் பிள்ளை கல்யாணம் ஆகலை, அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே எனக்கு என் பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கொடுங்கன்னு கேட்பீங்க. அவரை புரோக்கர் ஆக்கிடுவீங்க. எங்க அமைதியாவா கேட்கறாங்க. அதுக்கப்புறம் என் பையனுக்கு கல்யாணம் ஆகலை, ஐயா என் பையனுக்கு திருமணம் ஆகவில்லை, ஏதாவது ஒரு நல்ல வீட்டில் நல்ல பொண்ணாக பார்த்து கொடுங்க கேட்குறீங்களா? எல்லாம் கேட்குறேன். ஆச்சா, அதுக்கப்புறம் என்ன கேட்குறீங்க? எனக்கு சொத்து சுகமெல்லாம் இன்னும் வரல, எல்லாரும் பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் பெரிய பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டான், நான் ஏழையாக இருக்கேன், என்ன 4 பேர் மதிக்கிற அளவுக்கு எனக்கு பணங்கள்லாம் கொஞ்சம் வர்றதுக்கு வழிகாட்டுங்க கேட்குறீங்களா? கேட்குறாங்க ஐயா. அப்படிங்களா? கேட்குறாங்க இல்லையா? அதே மாதிரி எனக்கு நல்ல பிள்ளையா பார்க்க சொல்லுங்கள், நல்ல பையன், எனக்கு ஒரே பையன் தான், நல்லா படித்து பெரிய கலெக்டர் ஆகணும், அதுக்கு வழிகாட்டுங்க. என் பிள்ளை நல்ல பிள்ளை நல்லா படிக்குது, அதை எப்படி அது ஒரு கலெக்டர் ஆக்கிடுங்க. அதான் கடவுளை வியாபாரி ஆக்கிட்டாங்க. அப்படி கடவுள்கிட்ட வந்து எதை கேட்கக்கூடாதெல்லாம் கேட்குறோம். எல்லாத்தையும் கேட்குறாங்க. இது எங்கே கேட்கணும்னா நம்மளை சாவடிக்கிற சாமிக்கிட்ட கேட்கலாம். அது கொடுக்கலாம். ஆமா. கொடுக்காது, அதுவும் கொடுக்காது. அது கொடுக்குற சக்தி அது கிடையாது, வாங்குற சக்தியும் கிடையாது. நம்ம மூடத்தனமாக போய் அங்கே கேட்டுட்டு இருக்கிறோம், அதே மூடத்தனமாக இங்கேயும் கேட்காதீங்க. அதுக்கு வள்ளலார் அகவல்ல என்ன சொல்கிறாரு? எங்கெங்கு இருந்து உயிர் ஏதேது வேண்டினோம் அங்கங்கிருந்த அருள் அருட்பெருஞ்சோதி. நீங்கள் எதை கேட்டாலும் நீங்கள் வந்து ஒரு முருகன்கிட்ட போய், இந்த முருகன்கிட்ட நான் வந்து ஒரு 10 வருஷமாக வந்துட்டுருக்கிறேன், இந்த முருகன் எனக்கு கொடுத்துட்டாருன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஏன்னா அது கொடுக்கல, நீங்கள் 10 வருஷமாக கொடுப்பார்னு போன முயற்சி எடுத்து போனீங்கல்ல, இந்த முயற்சியினுடைய பலனாக ஏதோ ஒன்று வந்துடும். அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க? இந்த முருகன் தாயா எனக்கு கொடுத்தாருன்னு நினைப்பீங்க. அதான் நடக்குது. அதே மாதிரி ஐயப்பாளைக்கு போகிறவங்க என்ன சொல்லுவாங்க? அதே தான் சொல்லுவாங்க. திருப்பதிக்கு போகிறவங்களும் அதே தான் சொல்லுவாங்க. இதை தான் வள்ளலார் என்ன சொல்கிறாரு? நீ எந்த கோயிலுக்கு எதை பற்றி எந்த சாமி பற்றி வணங்கினாலும் அந்த சாமி கொடுக்குற யோகிதையும் கிடையாது, அந்த சாமி கொடுக்கறதும் கிடையாது. உங்களுக்கு எது கொடுத்தாலும் அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்னால் தான் கொடுக்க முடியும், வேற ஆளும் எதாவது கொடுக்க முடியாது. ஆனால் நீ எதை கேட்குறியோ அது கிடைக்கும் சார். அதை கிடைச்சதுனால உங்களுக்கு என்ன லாபம், அதை தான் பார்க்கணும். இப்போ நீங்கள் இங்கேயே வந்து கேட்குறீங்கன்னு வச்சுங்க சார், ஒரு 6 வருஷத்துக்கு வந்து வடலூரில் வந்து சத்தியஞான சபையில் கேட்குறீங்க, என் பிள்ளை கல்யாணம் ஆகும், இல்லாட்டி நான் வறுமையில் இருக்கிறேன், கொஞ்சம் வசதி வாய்ப்பு வேணும்னு கேட்குறீங்க, கொடுத்துட்றாரு. அவரு கொடுக்க மாட்டார், உங்கள் முயற்சியில் வந்துடும் ஏதோ ஒரு வகையில். ஆனால் நம்ம என்ன நினைப்போம்? கொடுத்துட்டாருன்னு நினைப்போம். ஆனால் இங்கே சத்தியஞான சபையில் இருக்கிற அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு இந்த வேலை, இந்த பொருள் கொடுக்குற வேலையெல்லாம் கிடையாது. அதனால தான் வள்ளலார் அதுக்கு பேர் என்ன வச்சாரு? அருள் பெரும் ஜோதி. அதுக்குள்ளே இருக்கு இல்லையா? அதனுடைய கருணைக்கு ஈடு இணையே கிடையாது. அருள் கொடுக்கக்கூடிய கடவுள் அது தனிப்பெரும் தன்மையானது, மற்ற கடவுளோட ஒப்பிடாதீங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போது நம்ம இங்கே என்ன கேட்கணும்? அருள் கேட்கணும். ஏன் அருள் கேட்கணும்? சாகா வரணும். ஏன்னா நம்ம உடம்புக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுமா? தெரியாது. ஆனால் நம்ம உடம்பு சாகிறதுக்குள்ளேயே, இந்த உடம்பு விட்டு உயிர் பிரியறதுக்குள்ளேயே என்னென்னவோ கேட்டுட்ருக்கோம். ஆனால் இந்த உடம்புக்குள்ளே என்னென்ன இருக்குது? உடம்பு இருக்கா? உயிர் இருக்கா? ஆன்மா இருக்கா? கடவுள் இருக்காரா? தெரியாது. ஆனால் என்ன மட்டும் தெரியும் இப்போ நமக்கு? உடம்பு மட்டும் தெரியும். இந்த உடம்பு மட்டும் எல்லாருக்கும் தெரியும். அது வெளியில் இருக்கிறது பார்க்குறீங்க, உடம்பு எங்கிட்ட இருக்குதுன்னு தெரியும். ஆனால் உடம்புக்குள்ளே உயிர் இருக்கிறது தெரியுதா? அந்த உயிரை இயக்கக்கூடிய ஆன்மா தெரியுதா? ஆன்மா இயக்கக்கூடிய கடவுள் தெரியுதா? தெரியல. அப்போ தெரியாமல் உன்னை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய மெய்ப்பொருளை காட்டுவது தான் வள்ளலார் வேலை. உங்களை இயக்கிட்டு இருப்பதே உங்களால் காண முடியவில்லை.
உங்களை இப்போ நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கிறீங்க? நான் திருவண்ணாமலை தேவிகாபுரத்துலேருந்து தேவிகாபுரத்துலேருந்து நீங்கள் வந்தீங்க. உங்களை யார் கூட்டிகிட்டு வந்ததுங்க? வள்ளலார் தான் இப்போ உங்கள் உடம்புல இருக்கிற உங்கள் ஆன்மா தான் கூப்பிட்டு வந்து, உங்களுடைய உள்ளொளி தான் கூப்பிட்டு வந்தது. வள்ளலார் வந்து கை பிடிச்சி உங்களை கூப்பிட்டு வரல, என்னையும் கூட்டிகிட்டு வரல. யார் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய அவயங்களுக்கு அந்த வேலையை நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த நினைவு அலைகள் ஜீவனில் பதிவாகி, ஜீவன்லேருந்து ஆன்மா பதிவாகி, ஆன்மாவிலேருந்து கடவுளுக்கு பதிவாகி உங்களுடைய எண்ணத்தை அது பூர்த்தி செய்து கொண்டு வருது. அது உங்களுக்கு அறியாமல் அந்த வேலையை தன்னைத்தானே செய்யுது. உங்கள் தூங்கும்போது நீங்கள் செத்துட்டீங்களா உயிரோடு இருக்கிறீங்களான்னு எப்படி தெரியும்? தூங்கும்போது இந்த உடம்புல அது இயங்கிட்டு இருக்கா இல்லையா? அது இயங்கலைன்னா அதுக்கு பேர் என்ன சார்? சவம். அப்போது நீங்கள் தூங்கினாலும் சரி, வேலை செஞ்சாலும் சரி, கல்யாணம் பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அது உங்களை இயக்கிறது. அது அவருக்கு எவ்வளோ பெரிய பொருள் உள்ளே இருக்குது தெரியுமா? இது வெளியே யாராவது அதை நினச்சி பார்த்தீங்களா? அப்போ நினைக்கிறதுக்கு யாராவது வழிகாட்டியிருக்காங்களா? உங்களுக்கு துன்பம், துயரம், அச்சம், பயம் வந்துட்டு என்ன சொன்னாங்க முன்னாடி இருந்தவங்களாம்? இப்போ முன்னாடி இருந்தவங்களாம் நமக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டா என்னன்னு சொல்லுவாங்க? வாங்கப்பா திருவண்ணாமலை போயிட்டு கார்த்திகை வெயில் அந்த மலை சுற்றி ஒரு 10 சுற்றுவாங்க. மலை சுற்று வந்துட்டிங்கன்னா அந்த பரிகாரத்தை ஒரு 6 மாதம் செய்யுங்க, உங்களுக்கு எல்லாம் கிடைக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்புறம் இன்னொருத்தர் கேட்டால் சையப் மலைக்கு போயிட்டு மாலையை போட்டுக்கு ஒரு 48 நாள் விரதம் இருந்து போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கிடைக்குன்னு அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுவாங்க. முருகன் கோயிலுக்கு போங்க, 7 மலை ஏறி வாங்க, நல்லாயிடுன்னு சொல்லுவாங்க இல்லையா? இதுதான் நமக்கு வழிகாட்டினது. இதனால் நமக்கு இறுதியினுடைய முடிவு என்ன? மரணம் ஆச்சுங்களா? அப்போ அந்த மரணம் வருவதற்கு வழிகாட்டி இந்த மாதிரி தான் இது வெளியே நம்ம வந்திருக்கோம். இது வெளியே நமக்கு வந்தது மரணத்தை வெல்லுவதற்குண்டான வழி யாரும் காட்டல இல்லைங்களா? அதனால தான் வள்ளலார் சொல்வார், உயர்ந்த குலம் என்றும் தாழ்ந்த குலம் என்றும் வகுக்கின்றீர், இருகுலமும் ஆண்டிட காண்கின்றீர், புலையுறும் குலங்களெல்லாம் புழுக்குலம் என்றறிந்தன்றார். நீ உயர்ந்தவன்ற, தாழ்ந்தவன்ற, ஏழென்ற, பணக்காரன்ற, மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு சொல்கிற, அட அருகட்ட முட்டாள்களா, எல்லாரும் செத்து போகிறீங்க. செத்து போயிட்டு பாடு கொண்டு போய் புதைக்கிறீங்க. புதைச்சிட்டு ஒரு பாடு ஒரு 2 மாதம் கழிச்சு தோண்டுங்கடா, என்ன இருக்கும் எல்லாருடைய உடம்புலையும்? புழு இருக்கும். உயர்ந்த குலம் என்றும் தாழ்ந்த குலம் என்றும் வகுக்கின்றீர், இருகுலமும் ஆண்டிட காண்கின்றீர், புறையுறும் குலங்களெல்லாம் புழுக்குலம் என்றறிந்தேன். அங்கே உயர்ந்தவன், தாழ்ந்தவன், ஏழை, பணக்காரன் என்ற பேதம் கிடையாது. 2 பேரும் பிழைப்பீர்கள். பிழைத்த உடனே 2 மாதம் கழித்து தோண்டி பார்த்தீர்களானால் அங்கே புழுக்குலம் தான் இருக்கும், மனித குலம் இல்லை. மனித குலம் இருந்தால் மனிதனானே புதைச்சாங்க, மனித குலம் இருக்கணும் இல்லை? அங்கே என்ன குலமாக மாறி இருக்கு? எந்த எல்லைக்கு போயிருக்கிறோம் நம்ம? உயர்ந்த பிறப்பு பிறத்த மனித தேகம் படைத்தவர்கள் இறந்துவிட்ட பிறகு என்ன குலமாக மாறுகிறார்கள் சிந்திச்சுமா? புழுவை கையில் எடுத்து சாப்பிடுவீங்களா? கையில் பிடிக்க முடியுமா? எவ்வளவு துர்நாற்றம் முடியுது இல்லையா? அந்த குலத்திற்கு நாம் போகலாமா? எவ்வளவு பெரிய உயர்ந்த குலத்தில் பிறந்த மனித தேகம் எடுத்தவர்கள் தாழ்ந்த குலமான புழு குலத்திற்கு செல்வது எவ்வளவு பெரிய அபத்தம் என்று சொன்னவர் வள்ளலார். அதனால தான் வள்ளலார் சொல்கிறாருங்க, உடம்பூர் வகையறி உயிர் வகையறி உடல் வறுக்க உண்டு நிலம் உறங்குதற்கு அறிந்தீர், மடம்புகு பேய் மனத்தாலே மயங்குகின்றீர், மனத்தை வசப்படுத்தும் வழிதுறை கற்றறி, இடம்பெறு பொய் வாழ்க்கையிலே இன்பம் துன்பம் அடுத்தே எண்ணி எண்ணி இழக்கின்றீர், ஏழை உலகீரே. நடம்புரியன் தனித்தந்தை வருகின்ற தருணம் இது, நன்னியது நன்னுவினோ புண்ணியம் சார்வீர். அவ புண்ணியம் பெறக்கூடிய வாழ்க்கை வாழ்வதற்குண்டான மனித தேகத்தை புழுக்குலமாக மாற்றிவிட்டீர்கள். இது என்ன நியாயம்? மறுபடியும் இந்த தேகம் கிடைக்குமா? கிடைக்கும். இன்னொரு 5000 ஆண்டுகளாக பல கோடி பிறவிகள் எடுத்து மறுபடியும் மனித தேகத்துக்கு வரணும். ரொட்டீன் தான் இது. நீங்கள் எங்கேயும் வெளியே போக முடியாது. நோ சான்ஸ். இந்த உலகத்தை விட்டு உங்களால் இறைவன் வெளியே அனுப்புவதற்கு வாய்ப்பே கிடையாது. ரன்னிங்கே தான், ரோலிங் பர்த்னு பேர் இருக்கு. ஆமாம், வள்ளல் பெருமானுடைய வாழ்க்கை வாழ்ந்து அவர் போல் வாழுகின்ற வரையில் இந்த பிறவி எடுத்துக்கொண்டே இருக்கும். ஆனால் சீக்கிரம் மனித தேகம் கிடைக்காது.
இப்போ ஜோதி மாதிரி தான் இப்போ ஜோதி நம்ம பண்ணியிருக்கிறோம். இந்த ஜோதி மஞ்சள் திருப்பி மறு ஜோதி ஆகிட்டே இருக்குது. ஐயா இங்க பாருங்க திருப்பியுமே வந்து துன்பத்துக்கே போய் சார் இப்போ வந்து நீங்கள் மனிதன் எடுத்து பேச தெரிஞ்சிருக்கா, பேசிக்கிறோம். சிரிக்க தெரிஞ்சிருக்கா, நடக்க தெரிஞ்சிருக்கா, கேட்க தெரிஞ்சிருக்கா, கொடுக்க தெரிஞ்சிருக்கா, வாங்க தெரிஞ்சிருக்கா, சிரிக்க எல்லாம் தெரிஞ்சிருக்குல்ல. இருக்குது. ஒரு புழுவுக்கு ஏதாவது தெரியுமா? அதுக்கு எதுவும் தெரியாது. அப்போது இது எவ்வளோ பெரிய உயர்ந்த தேகம். ஒரு பெரிய பதவி இருக்கிற மாதிரி இப்போ நீங்கள் அதான் வெரி குட், அப்படி வாங்க. நம்ம இந்த பதவி சாதாரணமாக கிடைத்ததல்ல. மனித தேகம் என்ற பதவி உயர்ந்த பதவி. அதனால தான் உயர்ந்த தேகன்னு பேர் வச்சார். மனிதன் உயர்ந்த தேகம் மட்டும் இல்லை, உயர்ந்த அறிவுள்ள தேகன்றார். அதுக்கு பேர் என்ன? அறிவுள்ள உயர்ந்த அறிவுள்ள தேகம் படைத்த நண்பர்களே, சொல்லுவதை கேளுங்கள். நாமெல்லாம் ஒரே இடத்தில் வந்தவர்கள். ஏன் வள்ளலார் அப்படி சொல்கிறாரு? அவர் வேற நம்ம வேற அல்லப்பா. எல்லாம் ஒரு சமம். நீங்கள் எல்லாருமே என்னுடைய சகோதர உரிமையுடையவர்கள், ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையுடையவர்கள். நம்ம எல்லாரும் எங்கே இருந்தோம் தெரியுமா? அதையாவது தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. ம், இறைவனிடத்துல ஆன்மாக்கெல்லாம் வந்து நம்ம எல்லாம் இருந்த இடம் இது வெளியே எவனுமே சொல்லலை. தெரியல. வள்ளலார் தான் சொல்கிறார். பேசிக்கிறோம். வள்ளலார் வந்து தான் நம்மெல்லாம் எங்கே இருந்த இடம்னு சொல்கிறாரு. இந்த சீக்ரெட்டு எந்த ஞானியும் சொல்லலை, எந்த அருளாளரும் சொல்லலை, இல்லைங்களா? ஏன்னா அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தானே நம்ம கொஞ்சம் மாறுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இன்னொன்று இன்னைக்கு கூட நான் மதியம் பேசிட்டு வந்தேன். ஆனால் நீங்கள் எல்லாம் எல்லைக்கு வந்துட்டீங்க, எந்த எல்லை கோட்டுக்குள்ளே வந்திருக்கிறீங்க. நீங்கள் எல்லாருமே எல்லை ஒரு உறவுல இருந்தா அதாச்சு. எந்த எல்லை கோட்டுக்குள்ளே? நண்பர் கரெக்ட். சன்மார்க்கத்தினுடைய எல்லை எல்லை கோட்டுக்குள்ளே வந்தாச்சு. வந்துட்டுருப்பாடு நீங்கள் அறிந்து செய்தாலும் அறியாமல் செய்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். நீ கிளாஸ்க்குள்ளே அட்டன் பண்ணிட்டீங்கல்ல, போட்டாச்சு. 8th போட்டாச்சு. இப்போ எவ்வளோ 1ஆவதுலேருந்து டிகிரி முடிச்சுட்டு மேல் படிப்புக்கு போய் உள்ளே நுழைஞ்சாச்சு. நுழைஞ்சாச்சு. நுழைஞ்சிட்ட பிறகு அங்கே நீங்கள் ஃபெயில் ஆகிறீங்களா